இன்றைக்கு 262வது கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கூடிய நகைச்சுவை மன்ற உறுப்பினர் மற்றும் தலைவர்களுக்கும் செயலாளர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவரை சிரிக்க வைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவர் வேற ஏதாவது வருத்தத்தில் இருக்கும் பொழுது நாம் நகைச்சுவையை சொன்னால் இவனுக்கு என்னடா வேலை, இவன் நகைக்கிற அளவுக்கு நல்லா இருக்கிறான், நம்ம சிரிக்கிற அளவுக்கு நல்லா இல்லையே என்று வருத்தப்படுகின்ற சூழ்நிலையை நாம் ஒருபோதும் உருவாக்கிவிடக்கூடாது. ஆகவே நகைச்சுவை சரியான இடத்திலே சந்தோஷமாக இருக்கிற வேலையிலே சொல்லுகிற பொழுது அந்த நகைச்சுவை மிகச் சிறப்பான ஒரு எடுபடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே அமையும். ஆகவே நகைச்சுவை உணர்வை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வறுமைக்கு ஆட்பட மாட்டார்கள். அவரை யாரும் வெல்ல முடியாது. ஏனென்றால் நகைச்சுவை என்னும் அருமருந்து அவர் கையிலே இருக்கின்றது. அவர் சிரித்தே மனதுக்குள்ளே சந்தோஷத்தை, ஒரு மூலிகையை, தன்னுடைய இதயத்திலே மன உறுதியை பெற்றிருந்தால் அந்த மனிதன் அந்த மகிழ்ச்சி என்ற பிறருக்கு சந்தோஷத்தை தருகின்ற உணர்வை உடையவன் ஒருபோதும் துன்பத்துக்கு ஆளாக முடியாது. ஏனென்றால் அந்த பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை, பிறரை துன்பத்திலிருந்து விடுபடச் செய்வதற்கான மனோநிலை உடையவர் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார். அவரை துன்பம் நெருங்குவதே கிடையாது. சான்றோர் பெருமக்கள் எல்லோருமே நகைச்சுவையை தங்களுடைய இதயத்திலே தேக்கி சமயத்திலே அதனை பயன்படுத்தினார்கள். ஆதலால் அவர்கள் இன்றும் சான்றோர்களாகவே மதிக்கப்படுகின்றார்கள். இந்த சமுதாயத்திலே நகைச்சுவையை மக்களுக்கு வழங்குவதிலே சினிமா நடிகர்கள் முதன்மையானவர்களாக திகழ்கின்றார்கள். அந்த வரிசையிலேயே பெண்காளர்களை எடுத்துக்கொண்டால் திருமதி மனோரமா அவர்கள், அடுத்தபடியாக கோவை சரளா, அதற்கு முந்தைய காலகட்டங்களிலே இருந்த பெண்மணிகள், இன்றைக்கும் திரு வடிவேலு அவர்கள் எந்த விதத்திலும் சளைத்தவராக இல்லாமல் கவுண்டமணி போன்றவர்களை அந்த நகைச்சுவை உணர்வு நம்மை நோயிலிருந்து காக்கக்கூடிய அருமருந்து என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தபடியாக இங்கு எங்கள் மூத்த அன்னார் திரு தங்கவேல் அவர்கள் கேட்டுக்கொண்டவாறு இங்கே ஒரு சில பாடல்களை நான் பாட விரும்புகின்றேன். இந்த பாடல் கல்யாண பரிசு என்ற படத்திலே வருகின்றது. துல்லாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். துன்பக் கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், துன்பக் கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், அன்பு குரலில் அமுதம் கலந்தே அருந்த தருவது கீதம், எங்கும் சிதறும் எண்ணங்களையும் இழுத்து வருவதும் கீதம், இணைந்து மகிழ்வதும் கீதம், துயர் இருளை மறைப்பதும் கீதம், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். சோர்ந்த பயிரும் நீரை கண்டால் தோகை விரித்தே வளர்ந்திடும், சாய்ந்த கொடியும் கிளையை கண்டால் தாவி அனைத்தே படர்ந்திடும், மங்கை இதயம் நல்ல துணைவன் வரவு கண்டே மகிழ்ந்திடும், உறவு கொண்டால் இணைந்திடும், அதில் உண்மை இன்பம் விளைந்திடும், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும்,
இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். அடுத்த பாடல் புனர்ஜென்மம் என்ற படத்திலிருந்து. என்றும் துன்பம் இல்லை இனி சோகமில்லை, பெரும் இன்ப நிலை வெகு தூரமில்லை. என்றும் துன்பம் இல்லை இனி சோகமில்லை, பெரும் இன்ப நிலை வெகு தூரமில்லை. என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை. இனி வஞ்சமும் பஞ்சமும் இல்லை, நெஞ்சை மாட்டிடும் கவலைகள் இல்லை. கொடும் வாதைக்கும் போதைக்கும் வேலையில்லை, எங்கள் வாழ்வினில் துயர் வர பாதையில்லை. என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை, என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை. நம் வாழ்வினில் துயர் வர பாதையில்லை, என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை. அன்பு தாயெனும் கோயிலை நாடி அலைவாயுது ஆசைகள் கோடி. என்னை வாவென்று தாவிடும் பாசக்குரல், வந்து வாழ்த்திடும் போற்றிடும் நேசக்குரல். என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை, பெரும் இன்ப நிலை வெகு தூரமில்லை. என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை. இங்கு சொல்வதும் செய்வதும் மோசம், வந்து சூழ்ந்திடும் நேசமும் வேஷம். இனி செல்கின்ற தேசத்தில் பேதமில்லை, கொடும் தீமை பொறாமை விரோதமில்லை. என்றும் துன்பம் இல்லை இனி சோகம் இல்லை, பெரும் இன்ப நிலை வெகு தூரமில்லை. என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை, பெரும் இன்ப நிலை வெகு தூரமில்லை. என்றும் துன்பம் இல்லை இனி சோகமில்லை. மிக்க நன்றி. மன்ற கூட்டத்திற்கு உலகை தந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களை கரம் கூப்பி வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சிரிப்பு என்பது உலகையாளும் உன்னத சக்தி, மனதை மயக்கும் மந்திர சக்தி, ஆனந்தத்தையும் அனுபவத்தையும் போதிக்கக்கூடிய அற்புத சக்தி. இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய நிரந்தர சக்தி. மனிதனுக்குள்ள எவ்வளவு உணர்வுகள் இருந்தாலும் இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது தான் முதன்மையானது. குடும்பத்தில் நகைச்சுவை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுறாங்க. அப்ப மனைவி சொன்னா, ஏங்க உங்களை பார்க்காமையே நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன, நான் பெரிய தியாகி தானேன்னா. நம்மால் சொன்னா, உன்னை பார்த்தது பிறகு நான் ஓகே சொன்ன பிறகு நான் தான் பெரிய தியாகினா. குடும்பத்தில் நகைச்சுவை இருக்கு. கணவன் டிவி பார்த்துட்டு இருந்தா திடீர்னு மனைவி வந்து ரிமோட்டை வாங்கி மாத்திட்டாங்க. அவன் சொன்னா, இந்தாடி கிரிக்கெட் மேட்ச் போடுறியா இல்லையான்னா. இந்த அம்மா சொல்லிச்சு, போட முடியாது, என்ன பண்ணுவேன்னு. பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. என்ன பார்த்துக்குவேன்? இல்லை நீ எந்த சேனல் போடுறியா பார்த்துக்கிறேன், ஏன்னா நைட்டுக்கு டிஃபன் வேணும், காலையில் வேலைக்கு போகிறதுக்கு சாப்பாடு வேணும். ஸோ குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்குது. மனைவி கணவன்கிட்ட சொன்னாங்க, ஏங்க நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வந்து சுமங்கலி விரதம் இருக்கிறோம், கௌரி விரதம் இருக்கிறோம், வரலட்சுமி விரதம் இருக்கிறோம், சஷ்டி விரதம் இருக்கிறோம், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டது. கணவன் சொன்னான், எதுக்குமா இத்தனை விரதம் இருந்து கஷ்டப்படுற நீங்கள் மௌன விரதம் இருந்து பாருங்கள், 100 வருஷம் நாங்கள் 1000 வருஷம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் நகைச்சுவை சார் நம்ம எடுத்துக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. சரி, பள்ளிக்கூடமான எப்படி இருக்குது? வாத்தியார் கேள்வி கேட்டார், கண்ணகி மதுரை எரித்தாள், இது என்ன காலம்? பையன் எழுந்திரிச்சு சொன்னால் அன்றைக்கி ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம். குழந்தைகளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. சரி, இப்படி தான் கேள்வி கேட்குறேன்னு ஒரு டீச்சர் ஒரு மாணவி எழுப்பி கேள்வி கேட்டாங்க. முட்டை போடும் உயிரினம் 3 சொல்லுனாங்க. அந்த பொண்ணு அழகாக சொல்லிச்சு, மேக்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர். அவங்க வந்து அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதான் கேட்பாங்க. சரி, மருத்துவமனைக்கு போவோமே, அங்கே நகைச்சுவை இருக்குது சார். டாக்டர் வந்து சொன்னார், பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்திருக்காரு. டாக்டர் சொன்னார், இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிட்டுதுன்னா நீங்கள் ஃபீஸ் தர வேண்டாம், ரொம்ப சந்தோஷம் டாக்டர் அப்படின்னு பேஷண்ட் சொன்னார். டாக்டர் அடுத்த சொன்னார், அது போட்டோம், சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிட்டா யார்கிட்ட ஃபீஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு போங்கன்னார். அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவே மனசு இல்லை. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார், போய் கண்டாக்டர்கிட்ட சொன்னார், சார் எனக்கு எதை பார்த்தாலும் 2 தெரியுதுனார். டாக்டர் சொன்னார், அதுக்கு எதுக்கு 4 பேர் வந்திருக்கீங்கன்னார். முதல்ல கண்ணை டெஸ்ட் பண்ண வேண்டியது டாக்டர். சார் குடும்பத்தில் எல்லாம் அப்படி இருக்குது. ஒரு கடவுள் வந்தாருங்க, பூமிக்கு வந்தார், ஒரு மனிதனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வர வேணும்னு கேளுனார்.
எனக்கு அழகான மனைவி வேணும்னு கேட்டான் சார். அப்போ கடவுள் சொன்னார், நீ முஸ்லீமாக இருந்தால் நஸ்ரியா தரேன், கிறிஸ்டினாக இருந்தால் ஜெனிலியா தரேன், இந்துவாக இருந்தால் நயன்தாராவை தரேன்னாரு. உன் பேர் என்னன்னு கேட்டார். அவன் சொன்னான் அப்துல் நாராயண பெர்னாண்டஸ். கடவுள் வரம் கொடுக்குறதே விட்டுட்டார். ஸோ கடவுளுக்கு கூட டப் கொடுக்குற நம்மளால் ரொம்ப முக்கியமான ஆளுங்க சார். நான் எந்த மேடைகளில் பேசினாலும் 2 நாளைக்கு முன்னால் கூட ஐயா பாண்டுரங்கன் அவருடைய பள்ளிக்கு என்னை கூட்டிகிட்டு போய் பேச வச்சாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வயதில் அத்துணை பெரியவர்கள் என்னை பாராட்டுகிற போது உண்மையிலுமே இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் என்னை பெற்றோர்களாக நான் நினைக்கிறேன் சார். நான் எந்த மேடையில் பேசிட்டு இறங்கும் போதும் கூட பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நம்மளுடைய அப்துல் கலாம் பற்றி பேசுவேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு பழமை வாய்ந்த கோயிலுக்கு போனார். இந்த கோயில் இடிஞ்சு சிதிலம் அடைஞ்சிருந்தது. ஆனால் பிரதான கட்டடத்தை பார்ப்பதற்காக அங்கே போனார். அப்படி போகும்போது பக்கத்தில் இருக்க அரசு அதிகாரிகள்கிட்ட கேட்டார், இந்த கோயில் யார் கட்டினதுன்னு கேட்டார். யாருக்கும் பதில் தெரியல. பிறகு காமராஜர் சிரிச்சுக்கிட்டு சொன்னார், இந்த கோயிலை கட்டினது யாருன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியல. ஆனால் 1 மாதம் கூட சரியாக எழுத அந்த டியூப்லைட்டில் உபயதாரர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக எழுதியிருக்கிறார். அவர் சொன்னதை அதிகாரம் உட்பட பிற அனைவரும் சிரித்தாங்க சார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய காமராஜர் அரசு பணிகளில் எப்படி தீவிரம் காட்டி தன் பணியை செய்தாரோ நகைச்சுவையில் அதே மாதிரி இருந்தார். நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார் பேசுறதுக்கு. உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்க பெரியவங்களுக்கு தெரியும், ஐயா பேசி முடிச்சதுக்கப்புறம் கேள்வி கேட்க சொல்லுவார் பார்வையாளர்கள், அந்த குழந்தைகளை. அது ஒரு பிரைமரி நர்சரி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் பேசும்போது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டாலும் குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு யாராவது என்கிட்ட கேள்வி கேட்கணுமான்னு கேட்டாங்க. அப்போ எல்லா டீச்சர் பயந்தாங்க. ஒரே ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் எந்திரிச்சான் சார். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னா. கேளு, உன்னோட கேள்வி என்னன்னு கேட்டார். ஏன் உங்கள் தலைமுடி இப்படி இருக்குது, நீங்கள் பார்பர் ஷாப் போய் முடி வெட்டிக்கிறது இல்லைன்னு கேட்டார். டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பயமாக போச்சு. அந்த பையனை கூப்பிட்டு வெரி குட் நல்ல கேள்வியின் மடியில் உட்கார வச்சுட்டு சொன்னார், உன்னோட முடியை நான் பார்க்குறேன், அது கதிர் போல் நீண்ட அழகாக இருக்குது. என்னோடய முடியை பாரேன், விளைஞ்ச வரப்பு வயலில் சாஞ்சு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு மனிதன் வளர்கிற போது உன்னுடைய முடி போல் நிமிர்ந்து இருக்கணும், வளர்ந்தது பிறகு என் முடி போல் பணிவாக இருக்கணும்னு சொன்னார் சார். ஒரு அனுபவத்தை அந்த கல்வியிலே மாணவர்களுக்கு அறிவுரையாக போதித்தார்னு சொன்னால் அதான் கலாம். ஆக இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற ஆலங்குடி வெள்ளைச்சாமி சார் அவர்கள். ஐயா, நான் உங்கள் பேரை நான் விசாரித்ததும் படித்ததும் பத்திரிக்கையில் உங்களுடைய ஆலங்குடி வெள்ளைச்சாமின்னு பேரை படித்தேன். எனக்கு ஒன்று ஞாபகம் வந்ததுங்க. மறைந்த நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் நடித்த வைதேகி காத்திருந்தால் ஆர் சுந்தரராஜன் இயக்கப்பட, அதில் அவருடைய டைட்டில் கதாநாயகன் பேர் வந்து வெள்ளைச்சாமி. அவர் எப்படி மக்களுக்கு நன்மை செய்து அந்த செயல்பாட்டில் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டேன்னா, அதுபோல் நம்முடைய ஐயா அவர்கள் நல்ல கவிதைகளை இந்த மாநிலத்திற்கு எடுத்துரைத்து வழங்கி வருகிறார் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய பிரச்சனை. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, இந்த ஆலங்குடின்னு சொன்னாலே ராசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு தளமாக இருக்குது ஆலங்குடி. அதே போல் ஆலங்குடி சோமு அந்த பாடலாசிரியர் பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கார். தொழிலாளிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு பாடல் காஞ்சி தலைவன், நான் ஒரு 4 பாட்டு தான் இன்றைக்கி பார்த்தேன். அதில் அந்த காஞ்சி தலைவன் அப்படின்ற படத்தில் எம்ஜிஆருடைய ஒரு கொடியில் இருமலர்கள் எனக்கு பாட தெரியாது, ஐயா அழகாக பாடுனாங்க, எனக்கு பாட தெரியாது. அந்த பாடல் வரிகளை கேட்டிங்கன்னா ஒரு அண்ணன் தங்களுடைய உறவு முறை அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். ஆக அந்த பாடல்களை தந்த ஆலங்குடி சோமு, அதே போல் அந்த ஆபத் சகாயேஸ்வரர் திருத்தலம், அதற்கிணையாக நம்முடைய ஐயா திரு ஆலங்குடி வெள்ளைச்சாமி ஐயா உங்களுடைய கவிதை படித்தேன். அப்பத்தாவின் கருக்கருவான்னு சொல்லி படித்தேன். ஒரு தனிமையில் ஒரு மனிதன் எப்படி தன் வாழ்நாளை கழிக்கிறான், சோகத்தோடு கழிக்கிறானா மகிழ்ச்சியோடு கழிக்கிறானாங்கிறத அற்புதமாக அந்த கவிதையில் எடுத்து சொன்னார். படிக்கிற போது உண்மையாலுமே சார், தமிழ் கூறும் நல்லுலகின் தலை சிறந்த கவிகளால் மட்டும்தான் இந்த மாநிலத்துக்கு சமுதாயத்திற்கு நல்ல சீர்திருத்த கவிதைகளையும் பாடல்களையும் நீங்கள் தர முடியும். ஆக இது மாதிரியான நல்ல கருத்துக்களை நீங்கள் எங்கள் மன்றத்தில் வந்து பேசுகிற பொழுது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து தேன் சாரல் போல. ஆக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டு ஐயாவுடைய பேச்சை உங்களுள்ளும் நானும் ஒருவனாக அமர்ந்த கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி மீண்டும் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொழுதில் வந்திருக்கும் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலாவதாக டாக்டர் ராஜவேலு அவர்கள் வெளியூர் நிகழ்ச்சியில் இருப்பதால் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக எங்கள் சாதனை சிகரம் செயலாளர் துரை அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாய் அன்புடன் அழைக்கிறேன். எனது அன்பு தந்தையுமாகிய பொருளாளர் பாண்டுரங்கன் அவர்களை மேடைக்கு வருமாய் அழைக்கிறேன். துணைத் தலைவர் பாலமுருகன் சீனியர் லாயர் அவர்களை மேடைக்கு வருமாய் அன்புடன் அழைக்கிறேன். துணை செயலாளரும் எனது இனிய நண்பருமான கிருஷ்ணா கேஸ் செந்தில் அவர்களை மேடைக்கு வருமாய் அன்புடன் அழைக்கிறேன்.
இன்று இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து சிறப்பிக் கொடுத்து இருப்பவர் ஸ்ரீ ஜெம் கிரானைட்ஸ் உரிமையாளர் திரு குமார் அவர்கள். இன்னும் சிறு நேரத்தில் வந்து விடுவார். அடுத்ததாக சிறப்பு பேச்சாளர் ஆலாங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். அவர்களை மேடைக்கு வருமா அன்புடன் அழைக்கிறேன். தலைவர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை பணிவாக தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைய தினம் நமது 262வது சிறப்பு கூட்டத்திற்கு முன்னிலை வைத்து சிறப்பு செய்கின்ற தம்பதிகள் உயர்தரு லயன் இன்ஜினியர் கே குமார் எம்ஜேஎஃப் அவர்கள், ஸ்ரீ ஜெம் கிரைனைட்ஸ் அவர்கள் இப்பொழுது ஒரு திருமண விழாவிலே கலந்து கொண்டு இருப்பதால் மிக நெருங்கிய நண்பருடைய திருமணம், அவர் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டு ஒரு அரை மணி நேரம் காலதாமதமாக வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய தினம் சிறப்பு பேச்சாளர் ஜி தமிழ் விஜய் டிவி புகழ் இசைக்கவிஞர் ஆலங்குடி உயர்திரு வெள்ளைச்சாமி அவர்கள் இன்றைய தினம் சிந்தித்து சிரிக்கவும் என்கின்ற தலைப்பிலே ஒரு 75 நிமிடம் ரொம்ப அருமையாக தன்னுடைய உரைகளையும் இசையாத தலைகளெல்லாம் இசைக்கின்ற அந்த இசை ஒன்றுதான் இசை, அந்த இசையை வைக்கும் என்கின்ற தலைக்கு தானாக ஆடும் அவர் அப்படிவிட்ட நல்ல குரல் வளம் மிகுந்தவர். அவர் நன்றாக உரைநடையிலும் பேசுவார், நல்ல பாடல்களையும் பாடுவார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்களிலிருந்து கவிஞர் வாலி அவர்கள் பாடல்களிலிருந்து மிக அற்புதமான பாடல்களை எல்லாம் நல்ல பாடுவார். அதை நாம் எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். நண்பர் வெள்ளைச்சாமி அவர்கள் ஒரு 15 வருடத்திற்கு முன்னாலே கேபிஎன் டிராவல்ஸ் ஆமணி பஸ் ஓனர் கேபி நடராஜன் அவர்கள் குலதெய்வம் கோயிலான குருசாமி பாளையத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே நான் சந்தித்ததிலிருந்து அவருக்கும் எனக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம். இப்பொழுது கூட சொல்லின் செல்வர் சுகிசிவம் அவர்களுடன் போன ஞாயிற்றுக்கிழமை திருச்சி நகைச்சுவை மன்ற செயலாளர் அருமை நண்பன் இவன் சிவகுருநாதன் தலைமையிலே பேசினார். இன்றைய தினம் ஒரு வார காலமாக சுரேஷ் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் அனுதினமும் அவரை பற்றி வாட்ஸ்அப்பிலே மிக அருமையான ஒரு நிகழ்வுகளை எல்லாம் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் யூடியூப்லேருந்து எடுத்து அவரும் அனுப்புவார். அதை போட்டு நீங்கள் எல்லாம் பலர் பார்த்திருக்கக்கூடும். அதில் அவர் சொல்லுவார் மிக அழகாக, எது வலிமையுள்ளதோ அது எளிமையானது, எது எளிமையுள்ளதோ அது வலிமையானது என்று சொல்லி அதற்கு விளக்கமெல்லாம் சொல்லுவார். அதை அவரே சொன்னால் நன்றாக இருக்கும். அவர் தான் சிந்தித்து சிரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது என்று சொல்லி அவருக்கு நினைவு கூட்டுகிறேன். இன்றைய தினம் நமது நகைச்சுவை மன்றத்தில் புலவரும் பவானி திருமுறை கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவரும் எனது கெழுகை நண்பர் விஎன்சி குமார் அவர்கள் மிகப்பெரிய புகழ்வாய்ந்த பவானியுடைய தொழிலதிபர் ஆவார்கள். விஎன்சி குமார் ரெடிமேட்ஸ் பெரிய ஜவுளி கடை. அவருடைய அன்பு மகன் ஆனந்தகுமார், அவருடைய சகோதரி வீட்டுக்காரர் தான் வேளா ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள், காலஞ்சென்ற வேளா ராஜமாணிக்கம் அவர்கள். அவர் இந்த திருமுறை கழகத்திலே தலைவராக இருந்த காலத்திலே அது மிக பாரம்பரியமிக்க ஒரு திருமுறை கழகம். பவானி சங்கமேஸ்வரர் கோயிலிலே வருடத்திற்கு ஒரு 10 நாள் அந்த நிகழ்ச்சி நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரபல பேச்சாளர்கள், நல்ல பாடகர்கள், கர்நாடக சங்கீதம் பாடுகின்ற கிளாசிக்கல் மியூசிக் எல்லாம் அனைவரும் அங்கே கலந்து கொள்வார்கள். அந்த திருமுறை கழகத்துக்கு ஒரு 75 லட்சம் ரூபாய் நிதியை சேர்த்து மிகப்பெரிய ஒரு பல லட்சக்கணக்கான ரூபாய் டெபாசிட் வாங்கி அந்த திருமுறை கழகத்துக்கு நிதி சேர்த்த பெருமை எனது கெழுதகை நண்பர் விஎன்சி குமாரை சாரும். அப்படிப்பட்ட அருமை நண்பர் போன வாரம் நம்மெல்லாம் விட்டு தெய்வத்தருவாகிவிட்டார். அவருக்கு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் ஒரு இடம் மௌன அஞ்சலி செலுத்தினீர்கள். இன்றைய தினம் திருமுறை கழகம் பவானியிலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடைபெறுகிறது என்பதை உங்களுடன் வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலையும் வேதனையும் தெரிவித்து கொண்டு அவருடைய ஆத்மா நிறைவாக வேண்டும் என்று, சாந்தி அடைய வேண்டும் என்று நமது நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே உங்கள் அனைவரும் சார்பிலே நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் வெள்ளைச்சாமி அவர்கள் தமிழ்நாடு பூரா பட்டி தொட்டி எங்கும் பட்டணக்கரை வரைக்கும் கிராமம் குக்கிராமத்திலிருந்து அவர் கால் பதிக்காத நகரம் இல்லை, கிராமம் இல்லை என்று சொல்லலாம். அவர் பட்டிமன்ற தலைவராகவும் இருந்து மிகப்பெரிய பல நூற்றுக்கணக்கான பேச்சாளர்களுடன் அவர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் திறம்பட நடத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். அவர் இன்றைய தினம் வருகையிலிருந்து ஒரு 75 நிமிடம் பக்கம் நல்ல உரையாற்ற இருக்கிறார். அதை நாமும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் என்று சொல்லி
அவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே இந்த நகைச்சுவை மன்றம் பெருமை அடைகிறது. இப்பொழுது நமக்கு மாதம் மாதம் நகைச்சுவை மன்றத்திற்கு ஹியூமர் கிளப் ஆஃப் ஈரோடுக்கு நோட்டீஸ் அடிக்கின்றோம். அதில் ஈரோடு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலினுடைய நிர்வாகியாக இருக்கின்ற அருமை நண்பர் கெழுதகை நண்பர் என்னுடைய பெருமதிப்பிற்குரியவர் கல்வியாளராகவும் செங்குந்தர் கல்வி கழகத்தினுடைய செயலாளர் தலைவராகவும் செங்குந்தர் பள்ளியினுடைய தாளாளராகவும் செயலாளராகவும் பல தொண்டு நிறுவனங்களில் அவர் தன்னை ஒப்படைத்து கொண்டு முழுக்க பொது சேவையை செய்து கொண்டு வருகிறவர் நமது ஐயா சிவானந்தம் அவர்கள் என்று சொல்லுவதிலே குன்றின் மேல் நின்று கொண்டே நான் கூவி சொல்வேன். அப்படி பொது சேவைக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டவர். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்படி ஒரு மாதம் 2000 நோட்டீஸுக்கு பல வருடங்களாக அவர் உபயதாரராக இருந்து ஸ்பான்சர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கும் இந்த நகைச்சுவை மன்றம் கடமைப்பட்டிருக்கிறது. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரை மீண்டும் வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பு பேச்சாளர் ஆலாங்குடி வெள்ளைச்சாமி அவர்களை பற்றிய விவரக்குறிப்புகளை நமது துணைத் தலைவர் பாலமுருகன் அவர்கள் தெரிவிப்பார். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய செயலாளர் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிறப்பு பேச்சாளரான மதிப்பிற்குரிய வெள்ளைச்சாமி ஐயா அவர்களை பற்றி படித்து பார்த்தபோது என்ன நினைவு கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மறைந்த அற்புதமான டைரக்டர் நம்ம மாவட்டத்தைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய கே பாக்கியராஜ் அவர்களை போன்று அனைத்து திறமைகளையும் கொண்டவராக அவருடைய பயோடாட்டா இருக்குது. எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கி இருக்கிறாருங்கிறத நான் அந்த பயோடாட்டா படித்து பார்த்தேன். அவரை போல இவர் ஒரு சிறந்த ஒரு மனிதராக கலைத்துறையில் பேச்சாற்றல் துறையில் விளங்கி வருகிறார். இவருக்கு ரத்தினம் ஜெகதாம்பாள் என்ற சிறந்த தம்பதியருக்கு நம் மதிப்பிற்குரிய வெள்ளைச்சாமி ஐயா அவர்கள் பிறந்துள்ளார். இவர் புதுக்கோட்டை ஆலங்குடி வட்டத்தை சேர்ந்த கீழத்தூர் என்ற ஊரில் பிறந்திருக்கிறார். இவர் பிஎஸ்சி புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் தன்னுடைய இளங்கலை பட்டத்தை பிஎஸ்சி பட்டத்தையும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். இவருடைய மனைவியின் பெயர் திருமதி தமிழரசி. இவருக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். அந்த மகன்களுக்கு பெயர் வைத்துள்ளதே ஒரு மிக மிக சிறப்பாக ஒரு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொன்வேந்தன் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காரு. அது நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஒரு அழகான பேரை வச்சுருக்காரு. கதிரவன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு நான் அதை கேட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பெயர்களை தன்னுடைய புதல்வர்களுக்கு வச்சுருக்கிறாரு. இவரோட பற்றி பார்த்திங்கன்னா, இவர் நீண்ட ஆண்டுகளாக கடந்த 21 ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, மெகா டிவி போன்ற அனைத்து டிவிகள்லேயுமே பட்டிமன்றம்னா இவர் இல்லாத பட்டிமன்றம் இல்லைங்கிற அளவுக்கு நிறைய பட்டிமன்றங்களில் பேசியிருக்காரு, தலைமை வகித்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரை நம்ம இன்றைக்கி அழைச்சிருக்கிறோம். அவரும் வந்திருக்கிறாரு போது அது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. வலைக்காட்சியில் விளரி இசை, அப்புறம் பார்த்திங்கன்னா கவிதை அப்படிங்கிறது எல்லாருமே எழுத முடியாது, எல்லாத்துக்கும் வராது. கடவுள் ஒரு சிலருக்கு தான் அந்த கவிதை எழுதக்கூடிய அந்த ஒரு கண்ணதாசன் போன்ற ஒரு திறமையை கொடுப்பார். இப்போ நம்ம மதிப்புரிய வெள்ளைச்சாமி அவர்களுக்கு அந்த கவிதை திறமை அழகாக கடவுள் கொடுத்துருக்கார். அவர் அப்பத்தாவின் கருக்கருவா, பேரே பாருங்கள், அப்பத்தாவின் கருக்கருவா, குலசாமியின் முத்தம். இந்த தலைப்பே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு, அருமையான கிராமியமான தலைப்புகளை வச்சு அவர் கவிதை எழுதியிருக்கார். இது ஒரு மகனுக்கு பேர், இந்த கவிதை பேர், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அவருடைய சிறந்த தமிழ் பற்றாளர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இவர் இது மட்டும் இல்லாமல் சகலகலா வல்லவன் கே பாகியராஜ் சாரோடைய ஈக்குவல்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடக சங்கீதம் நல்லா தெரியும், கீபோர்டு வாசிப்பதில் சிறந்த திறமை கொண்டவர், மேடையில் பாடகர், நிறைய மேடைகளில் பாடியிருக்கிறாரு. அந்த திறமையை நமக்கு இன்றைக்கி சிறந்த பேச்சாளர் அவர்கள் நல்ல மேடையில் நிறைய நல்ல பாடல்களை பாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, வீதி நாடகம்
இப்போல்லாம் நம்ம அது மறைஞ்சு போச்சு, அந்த வீதி நாடகங்கிறதெல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆனால் அந்த வீதி நாடகங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஈடுபாடோடு அவர் திகழ்ந்திருக்கிறாரு. அப்புறம் எழுத்து நிறைய ஏறத்தாழ 200 பாடல்களில் வந்து பாடியிருக்கிறார். அது என்ன கலைத்துறையில் எல்லா திறமையும் இருக்குது, இல்லாத திறமையும் இல்லை. அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா மத்தகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலேயே நடித்து திரைப்படம் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கி இருக்கக்கூடியவர். அவர் நமக்கு வந்து இன்றைக்கி சிறந்த ஒரு சிறப்பு பேச்சாளராக அமைஞ்சிருக்கிறதுக்கு நம்மளுடைய ஈரோடு மக்களுக்கு ஒரு பெருத்த புண்ணியம். அவருடைய பயோடேட்டா படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும் கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு அவருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு பேச்சாளர்களுக்கு குடை வழங்குவார், பொன்னாடையும் போர்த்துவார். சிறப்பு பேச்சாளர் அவர்கள் இப்பொழுது சிந்தித்தும் சிரிக்கவும் என்கிற தலைப்பிலே மிக அருமையாக பேசி பாடவும் உள்ளார். அன்புசால் பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, ஈரோடு என்கிற மண் தமிழ்நாட்டுக்கு அறிவை விதைத்த மண். அறிவாசான் பெரியார் மன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஈரோடு நகைச்சுவை மன்றத்தைச் சேர்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக எங்கள் ஐயா மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு செயலாளர் திரு துரை அவர்களுக்கும், தலைவர் திரு விபி ராஜவேல் அவர்கள், துணைத் தலைவர் திரு ஆர் பாலமுருகன் அவர்கள், திரு சுரேஷ்குமார் அவர்கள், துணை செயலாளர்கள் மரியாதைக்குரிய திரு எம் சக்தி நல்லசிவம் அவர்கள், திரு செந்தில்குமார் அவர்கள், மரியாதைக்குரிய துணை செயலாளர் திரு என் பாண்டுரங்கன் அவர்கள், செங்குந்தர் நிறுவனங்களுடைய தாளாளர் ஐயா திரு சிவானந்தம் அவர்கள், மற்றும் எதிரே இருக்கக்கூடிய நம்முடைய ஈரோட்டைச் சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்களை தான் எதிர்பார்த்தேன். நம்மளை எல்லாரும் நம்மளே இளைஞராக நினச்சிக்குவோம். அத்தனை பேரையும் வணங்கி ஒரு நல்ல நிகழ்வில் ஏறத்தாழ ஒரு நிகழ்வில் பல ஊர்களில் நான் பார்த்துருக்கேன். முதல் நிகழ்ச்சி நடத்துவாங்க, ரெண்டாவது நிகழ்ச்சி பணப்பிரச்சனை வந்துடும், ரெண்டாவது நடத்திடுவாங்க, மூணாவது யார் யாரெல்லாம் பொறுப்பாளர் இருந்தாங்களோ யாருமே பேசிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அவருக்கு அந்த வீதியிலே குடியிருக்காமல் அடுத்த வீதிக்கு போயிடுவார். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக இத்தனை நிகழ்வுகள் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா ஈரோடு இந்த நகைச்சுவை மன்றத்தை நெஞ்சார வணங்குகின்றேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளவு சிரமம் அப்படின்னு. நாங்களும் நிகழ்ச்சி நடத்துகிறவங்க. அந்த வகையில் இது இன்னும் நூற்றாண்டுகள் தாண்டி தொடர வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல நிகழ்வு, சிரிக்கவும் சிந்திக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எதிர்பாராத அளவில் பாக்கியராஜ் என்கிற ஒரு மாமனிதன், அஷ்டாவதானி, உங்கள் மண்ணை சேர்ந்தவர், பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாங்கோயிலை சேர்ந்தவர். அவர் சொந்த ஊரை மறக்காமல் வச்சுருப்பார். நான் முதலாக பார்த்த திரைப்படம் தூரல் நின்று போச்சு. தூரல் நின்று போச்சில் சுலோச்சனாவை கல்யாணம் பண்ணிக்க அவர் போகிற ஊர் வெள்ளாங்கோயில். ஒரு எளிமையான மனிதர்களை சினிமாவில் வைத்து, நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கதாநாயகன்னா அப்படி வித்தியாசமாக இருக்கணும். ஆனால் ரொம்ப சாதாரணமானவர்களை கதாநாயகனை வைத்து இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த பேரன்புக்குரிய பாக்யராஜ் அவர்களுக்கு இந்த மன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நானும் அவர்களோடு சேர்ந்து அஞ்சலியை செலுத்தி கொண்டு ஒரு நல்ல நிகழ்ச்சி. பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் ஓடினது என்னென்னா, பட்டிமன்றத்துக்கு போவோம். நான் அரசியல் பேச மாட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். பட்டிமன்றத்துக்கு நாங்கள் போகும்போது இந்த காரில் போகிறோம்ல, பஸ்ஸில் போகிறால் தப்பிச்சுக்குவாங்க. இந்த காரில் போகிறவங்களாம் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை போலீஸ்கார் செக் பண்ணிடுவார். நிறுத்தின உடனே முன்னாடி ஒரு டேஷ்போர்டை தர, அப்புறம் பின்னாடி டிக்கியை தர. ஏன்னா பணம் கொண்டு வரவன் காரில் கொண்டு போவான். ஆனால் அதுலேயும் நாங்கள் அனுபவித்தது, இந்த திண்டுக்கல் பக்கம் அந்த போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம்தான் வரும்போது கொஞ்சம் பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா தவில் இருக்கு இல்லையா, தவில்காரர் ஒருத்தர் உட்காந்துருந்தார்.
எங்களுக்கு பின் சீட்டில் உட்காந்துருந்தார், பெரிய வண்டி காரு. அங்கே போலீஸ் தேக்குனாங்க ராத்திரி 1:30 மணி. அதில் ரோட்டில் பெருசாக பஸ்ஸு கூட வரல. 1:30 மணிக்கு தேக்குனாங்க. தேக்குனா நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டினா தேக்கின போலீஸ் யாருன்னா தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, ஒரு ஹிந்திக்காரர். அவருக்கு தமிழ் தெரியாது, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. நமக்கு 10 வார்த்தை இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு ஒரு 10 வார்த்தை இங்கிலீஷ் தெரியும். தேக்குனா ஒன்றுனா பார்த்தாரு, ஒன்று இல்லை. கடைசியில் அந்த தவில் இருக்குல்ல, அந்த உரை போட்டு வச்சுருப்பாங்க, அதை பார்த்துட்டு கியா அப்படின்னார். நமக்கு கியானா என்னன்னு தெரியும். நான் திடீர்னு நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் திஸ் இஸ் கால்டு தவில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னேன். ஓப்பன் இட் அப்படின்னார். எதை தவில் கவரை ஓப்பன் பண்ணிட்டான். நம்ம தவில்காரர் ஓப்பன் பண்ணிட்டார். ஓப்பன் பண்ணால் அதுக்கு பிறகு அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, வடக்க டோலுக்கு பார்த்துருப்பாரு, தபலா பார்த்துருப்பாரு. நம்ம தவில் நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது நல்லா ராஜவாத்தியம் பெருசாக இருக்குமா பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்குள்ள பணத்தை 500 நோட்டை வச்சு அடிக்கிட்டு போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஏய் ஓப்பன் இட் அப்படின்னாரு. அதை எப்படா ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் தடுமாறிக்கிட்டேன். ராத்திரி 1:30 மணி. தவில்காரர் சொன்னார், சார் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க. என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டார். இல்லை அதை ஓப்பன் பண்ண சொல்கிறாரியா? சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ட்டு ராத்திரி 1:30 மணி. பஸ்ஸு கூட போகலை, ரோடு நிசப்தமாக இருக்குது, குருவி கூட கத்தலை. கீழே இறங்கினார், தவளை தோலில் தூக்கி போட்டார், தூக்கி போட்டு கொடுத்தாரு. பாருங்க ராத்திரி ரக்க டக்கர் 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 உடனே அவர் பார்த்துட்டு ஏ சலோ சலோ சலோன்னார். சலோ சலோன்ன உடனே நம்மளை நல்லா வாசிக்கிறாருன்னு கூடுதலாக வாசி நினச்சிட்டு இவர் கூடுதலாக வாசிக்க ஏ சலோ அப்படின்னாரு. மறுபடியும் நம்மால் கூடுதலாக வாசிக்கிறாரு. பார்த்துட்டு நான் சொன்னேன், யோ உன்னை வந்துட்டு முடிச்சு அனுப்ப சொன்னாரியா? தெரியும், வேணும்னு தான் வாசிக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் ஒரு வழியாக வாசிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு கும்பிடு போட்டு போலீஸ்காரர் அவருக்கு 200 ரூபா கொடுத்தார். ஏன் தெரியுமா? எப்போ காலையில் மாற்றின ட்ரெஸ்ஸா, அது முத நாள் காலையில் மாற்றின ட்ரெஸ்ஸா, சாப்பிட்டாரா சாப்பிடலையா எதுவுமே தெரியல. பார்த்துட்டு பாதி சாமத்தில் நமக்கு ஒரு நல்ல இசை கிடச்சிச்சு அப்படின்ட்டு அவர் ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு போயிட்டார். இப்படியான விஷயங்கள் நிறையா நமக்கு உண்மையிலே கேமராமேன் இருக்கார், தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். ஈரோடு தானே? சரி சரி, அப்போ தெரியும். நீங்கள் பல இடங்களில் மாட்டுவோம். இந்த ஒரு சேனலுக்கு போய் மாட்டினேன் சொல்லக்கூடாது. இந்த எந்த சேனல் சொன்னால் நாளைக்கு சிக்கலாகி போயிடும். இந்த சேனலுக்கு போய் நிறைய இடங்களில் மாட்டுவோம். எப்படி மாட்டுவோம் அப்படின்னா, ஒரு முறை இந்த ஜீ தமிழ் மாதிரி டிவியெல்லாம் ஈத்தாப்பில் 1000 பேர் 2000 பேர் உட்கார வச்சுருப்பாங்க. ஒரு சில சேனல் ஆளே இருக்காது. நாங்கள் மட்டும்தான் உட்காந்து இந்த பைத்தியம் பேசுகிற மாதிரியே பேசிக்குவோம். நாங்கள் அப்படி தான் உட்காந்துருக்கோம், யாரும் இல்லை, 3 கேமராமேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மேலே ட்ரோன் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் பாட்டுக்கு சிரிக்கிறோம், நாங்கள் சொல்கிறோம், நாங்களே சொல்லி நாங்களே சிரிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 3 பேரும் கண்டுக்கவே இல்லை. நான் கூப்பிட்டு, ஏயா நாங்கள் 7-8 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நீ சிரிச்சானையா அப்படின்னேன். அதுக்கு கேமராக்காரர் சொன்னார், கியா அப்படின்னார். அப்பத்தான் தெரியுது கேமரா 3 பேர் இந்திக்காரர் அப்படின்னு தெரியுது. இன்னும் அப்படியான இடங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு ஈரோடு மண்ணை மிதிக்கிறப்ப எனக்கு எப்போதுமே ஒரு பெரிய சிலிர்ப்பு ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மண் அப்படிங்கிறது அறிவு விளைந்த மண், மஞ்சள் விளைந்த மண், ஈரம் அதிகமாக இருக்கக்கூடிய மண் இந்த மண், ஈரோடு அப்படிங்கிற இந்த மண். அதுலேயும் குறிப்பாக எனக்கு முன்னாடி ஒருத்தர் பாடு பாடிட்டார், எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஜோக்கு சொல்லிட்டாரு. நான் நினச்சேன் 2 பேர் இருக்கல, துரை ஐயா நம்மளையா கூப்பிட்டாரு. அது ரொம்ப அழகாக பாடினாங்க. அதில் அன்னைக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார் பாட்டு பாடினார். எனக்கு பட்டுக்கோட்டையார்கிட்ட பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது, பெண்கள் குறித்து. காதலுக்கு 4 கண்கள், கள்வருக்கு 2 கண்கள், காதலுக்கு 4 கண்கள், கள்வருக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காதலுக்கு 4 கண்கள் அப்படின்னு இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டில் ஒரு, ஏன்னா நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு இன்னைக்கும் பொறுத்துதுங்க. ஒரு பாட்டு, ஒரு தத்துவ பாட்டோ இல்லை ஒரு அறிவுரை சொல்ல பாட்டோ, அது கொஞ்ச நாளில் பொருந்தக்கூடாது, சமூகம் மாறிடணும். ஆனால் இந்த சமூகத்துக்கு இன்னமும் பொருந்தக்கூடிய பாட்டாக இன்னைக்கு இருக்குது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் போய் பாருங்கள். பஸ் ஸ்டாண்டில் இப்போ எங்கள் ஊர்லாம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க ஐ லவ் யூ சொல்லுவான், பொம்பளை பிள்ளைங்க பார்த்துட்டு தலையை குனிஞ்சிட்டு போகும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா, இவன் தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறான், அதுங்க பார்த்து சர்வசாதாரணம் இவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்குங்க. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மீன் இருக்குல்ல,
இது காகத்திலையும் நீர்க்காகம்னு சொல்லுவாங்க. நீர்க்காகத்துடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு ஆண் காகம் இருக்குல்ல, இப்போ லவ்வை சொல்லணும். லவ்வை சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளால் ஐ லவ் யூன்றுவான். ஆனால் நீர்க்காகம் எப்படி ஐ லவ் யூ நான் சொல்ல முடியும்? அது ஒரு கணக்கு வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஓடுற தண்ணியில் ஐர மீனை பிடிச்சி உசுரோட அந்த பெண் காகத்துக்கு கொடுத்துடணும். அதைத்தான் நம்மளால் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக போயிட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அதுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்குறான். இது எங்கே இருந்தது கவனிச்சிக்கலாம்? நீர்க்காகத்திலிருந்து ஆரம்பிச்சது. அப்படி கொடுத்து அது ஏற்றுக்குச்சு அப்படின்னா காதல் ஓகே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்கில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பாட்டு இருக்கு. சந்திரபாபு பாட்டு இருப்பார். ஜம்புரு பட்டும் தாவணி கட்டும் சலசலக்க இல்லே, என் மனம் தொட்டு ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி, என் மனம் தொட்டு ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி, குங்கும 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 பூவே, கொஞ்சம் 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 கொஞ்சி புறாவே. அவர் குரலுக்கு அந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் முன்னாடி இப்போ காலம் நிறையா மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு பொண்ணை ஒருத்தர் விரும்பணும் அப்படி தான் சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் விரும்புறதுன்னா லவ் பண்ணுறதுன்னு பேர். அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஒரு அந்த வழியாக சைக்கிளில் போவான், அந்த பொண்ணை பார்ப்பான், அது பார்க்காம கண்டுக்காமல் போகும். இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு செல்ஃபோன் வச்சுருந்தா போதும். செல்ஃபோன்லேருந்து இப்போ கவிதை கூட கிடையாது, எமோஜி அப்படின்றான். அது என்ன எமோஜி அப்படின்னா, ஒரு படம் போட்டு அனுப்புவான். இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுக்கு ஒரு ஹார்ட்டு, அதில் ஒரு அம்பு, அம்பு குத்தி ரத்தம் வழியுது, அப்படியே அனுப்பியிருக்கான். அனுப்புனா அந்த பொண்ணு பதிலுக்கு 2 செருப்பை போட்டு இவனுக்கு அனுப்புது. இப்போ இதை பார்த்தவனுக்கு கோவம் வர, நம்மளை அப்படி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன்டா மாப்பிள்ள செருப்பை போட்டு அனுப்பியிருக்கா, வெக்கமா இல்லை, கோவம் வரல உனக்கு அப்படிங்கிறான். விடுமாப்பிள்ள, செருப்பு போட்டு அனுப்பினாலும் ஜோடியாத்தான் அனுப்பியிருக்கா, எனக்கு இன்னும் இவன் இங்கே யோசிக்கிறான், இன்னும் வாய்ப்பு இருக்குங்கிறான். இப்போ கால ஓட்டத்தில் வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் மாறுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் குடும்ப ஜோக்குன்னு நண்பர் ரொம்ப அழகாக எனக்கு சொல்லிட்டாரு. என்னடா எல்லா ஜோக்கையும் இவர் சொல்லிட்டாரு, நம்ம எதிராக சொல்கிறது அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் உண்மையிலே குடும்பத்தில் அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மனைவி கூப்பிட்டு, எங்க தனியாக கூப்பிட்டு வெளியில் சொல்லுவாங்க, கூப்பிட்டு உங்களை மாதிரி அறிவாளியை நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்னு தனியாக மட்டும் சொல்லிடுங்க பார்ப்போம். ஒருவேளை யாருக்கும் நடந்திருக்கான்னு தெரியல, ஐயா வீட்டில் நடந்திருக்கான்னு தெரியல, பெரும்பாலும் வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா, எல்லா மனைவிகளுக்கும் என்னன்னா, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை விட கொஞ்சம் சும்மா இருந்தான். எல்லாருமே அதை எப்படி நம்மக்கிட்ட நிரூபிப்பாங்க அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்க வாரம் அவங்க தான் காய்கறி வாங்க போவாங்க. நமக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க, எங்கள் காய்கறி வாங்க போயிட்டு வரீங்களா, நம்மளும் வாங்க நல்லா. இங்கே முன்னிலை வகித்து சிறப்பு செய்ய இருக்கின்ற நண்பர் ஜெம்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஒரு சிறப்பு கூட்டம் 264வது தொடர் கூட்டத்திற்கு முன்னிலை வகித்து சிறப்பு செய்கின்றவர்கள் லயன் மாணிக்கம், எம்டி ஈஸ்வரன் அவர்கள் குழுவினர். சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் கோவை விஜயகுமார் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு இதே மாதிரி திரளாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேரன்புக்குரிய ஜெம் கிரானைட்ஸ் மரியாதைக்குரிய திரு லயன் இன்ஜினியர் திரு கே அண்ணன் குமார் அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கின்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையில் மாட்டிக்கும். அதுலேயும் குறிப்பாக நான் விட்ட இடத்துலேருந்து தொடர்றேன். இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவனுக்கு அடிக்கடி டெஸ்ட் வைப்பாங்க. அதில் ஒன்று காய்கறி வாங்க சொல்கிறது. உங்களுக்கெல்லாம் இருக்குது, அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல, எனக்கெல்லாம் இருக்குது. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, போயிட்டு இந்த பெண்கள் காய்கறி வாங்குறதுக்கு நம்ம காய்கறி வாங்குறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குனிஞ்சு கடைக்காரர் 1/2 கிலோ எடுத்தால் 1/4 கிலோ தனியாக பையில் எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் இந்த பக்கம் புறக்கி ஒன்று போடுவாங்க. அவர் எடை போடுறதுல திராசில் ஒன்று போடுவாங்க, எடை போடுறதுக்கு முன்னாடி பையில் ஒன்று போடுவாங்க. மொத்தமாக ஒரு 7 கிலோ காய்கறி வாங்கி ஒரு 5 கிலோ வாங்கியிருந்தாங்கன்னா 1 கிலோ கூட இருக்கும். நம்ம வாங்கினோம்னா 4 கிலோ வாங்கினா 3.5 கிலோ தான் இருக்கும். ஏன்?
நம்ம ஆள் முழுக்க அந்த ராஜராஜ சோழன் மாதிரியே போய் நிற்கிறது கடையில். அவர் இந்த வெந்தது வேகாதது முத்தல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். எடுத்து போட்டு விற்காததெல்லாம் எடுத்து போட்டுருவார். நம்ம ஆள் அங்கேருந்து வந்தவுடனே இவங்களுக்கும் தெரியும் இது உருப்படியாக வாங்கியிருக்காது அப்படின்ட்டு. வந்தவுடனே நம்மள்ட்ட கூப்பிட்டு, என்ன எங்கே போயிட்டு வந்தீங்க? நீ தானே கார் வாங்கிட்டு சொன்னேன், கொடுங்க பார்ப்போம். நம்ம ஆள் மரியாதை நிறையா கிடைக்கின்ட்டு அப்படி பார்த்தோன்னே அந்த முகம் போகும் பாருங்க. நம்மளை திட்டினா அவங்களுக்கு அலாதியான மகிழ்ச்சி. நான் உங்களை சொல்லலை, உங்கள் வீட்டில் நடக்காது, இல்லை பொதுவாக சொல்கிறேன். திட்டுனா அவங்களுக்கு அலாதியான மகிழ்ச்சி. பார்த்துட்டு என்னது இல்லை காய்கறி, அது தெரியுது, நான் என்ன மீன் நான் சொன்னேன் இல்லை அது என்ன அப்படின்ட்டு இந்த முருங்கைக்காய் எடுத்து முடிப்பாங்க. அது முத்தலாக இருக்கும். இது என்னது முருங்கைக்காய், உன் முகர மாதிரி இருக்குது. நம்மளால் பார்ப்பான், முருங்கைக்காய் வாங்கினது பெரிய பிரச்சனையாது, வெண்டைக்காய் வாங்கினது பிரச்சனையாது அப்படின்ட்டு அதோட தூக்கி போட்டுருவோம். அதுலேயும் நீங்கள் எங்கள் வீட்டிலலாம் அது கண்ணதாசன் ஒரு அழகான ஒரு பாட்டு கொடுத்துருப்பார். இந்த கணவன் மனைவிக்கான வாழ்க்கை இருக்குல்ல, சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை, ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நம்மை அன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இது கண்ணதாசன் சந்தத்துக்கு எழுதினது. ஆனால் நம்ம வீட்டில் பெண்கள் அதை வேற மாதிரி நினச்சிக்குவாங்க. என்ன அப்படின்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பெண்கள் சொல்கிறப்ப நம்ம எப்போ காய்கறி வாங்கிட்டு வரோமா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகுமா, இப்படின்னா பொருள் வேற. நீங்கள் அதுலேயும் நீங்கள் குடும்ப உறவுகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி பெருநகரங்களில், இப்போ நம்ம இது ஒரு நகரம், சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வேறு இடத்துக்கு போயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனா மாதிரியான நாடுகளில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. காலம் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்த சர்வேயில் ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்தையும் தனித்தனியாக சர்வே எடுத்திருக்காங்க. என்ன மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னா, எப்படி திருமணம் பண்ண போகிறீங்க, யாரை திருமணம் பண்ண போகிறீங்க. இது சாதாரண கேள்வி தானே. என்ன ஒரு ஆண் பெண்ணை திருமணம் பண்ணிக்க போகிறான், ஒரு பெண் ஆணை திருமணம் பண்ணிக்க போகிறான். ஆனால் சைனாவில் என்ன பெரும்பான்மையான பேர் சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்கள் எல்லாரும் பெண் ரோபோவை திருமணம் பண்ணிக்க போகிறாங்கிறான், பெண்கள் எல்லாரும் ஆண் ரோபோவை திருமணம் பண்ணிக்க போகிறோங்கிறான் பெரும்பான்மையான பேர். இப்போ ரோபோ சைனாவில் எப்படி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, மனுஷ மூளை செல் இருக்குல்ல, அதிலிருந்து எடுத்து அதுக்கு மூளையை சிந்திக்க வச்சு அந்த அளவுக்கு தயார் பண்ணிட்டான். மனுஷனை விட எக்கச்சக்கமாக துரிதமாக இயங்கக்கூடியது ரோபோ. கூப்பிட்டு கேட்டால், ஆண்கள்கிட்ட கூப்பிட்டு ஏன் பெண் ரோபோவை நீ திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, எத்தனை ரோபோ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரை பார்த்தாலும் ஏன் அங்கே பார்க்குற இங்கே பார்க்குறேன்னு சொல்லாது, லேட்டாக வந்தேன் அப்படின்னா உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லாது, எந்த பிரச்சனையும் பண்ணாது, அது பாட்டுக்கு இருக்கும். இன்னொன்று, வயசாகாது. ரோபோவுக்கு வயசாகிறதுக்கு என்ன இருக்குது? சரி, பெண்கள்கிட்ட கூப்பிட்டு, இது நடந்தது சர்வே உண்மை, பெண்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்ட, நீ எதை ஆண் ரோபோ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அப்படின்ற, குடிச்சிட்டு வந்து அடிக்காது, தொந்தரவு பண்ணாது, அங்கே வா இங்கே வான்னு எந்த இம்சையும் பண்ணாது, பேசாமல் இருந்தா பேசாமல் இருக்கும் அப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்க. இப்போ காலம் எங்கே போயிடுச்சு நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ வாழ்க்கை எப்படி ஓட்டணுங்கிறதே இன்றைக்கெல்லாம் ரொம்ப, இன்னும் ஒரு 20 வருஷத்தில் குடும்பங்கள் இருக்குமாங்கிற கேள்வி இருக்குது. நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன், இன்னொரு 20 வருஷத்தில் இப்போ பெருநகரங்களில் ஒரு சில இடங்களில் குடும்பங்கள் இல்லை, ஆனால் இன்றைக்கி குடும்பங்களை பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்குள்ளே இருக்குது. அதே கண்ணதாசன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லியிருப்பார். இந்த நடிகர் சிவாஜி கணேசன் அப்படியே இந்த வீல் சேரில் தள்ளிட்டு வருவாங்க, சரோஜாதேவின்னு நினைக்கிறேன், சரோஜாதேவியா சாவித்திரின்னு நினைக்கிறேன், ஆமாம்,
தள்ளிட்டு வரும்போது அவர் ஒரு ரொம்ப அழகாக கவியரசர் சொல்லியிருப்பார், பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன், அலையும் நெஞ்சில் அமைதியை கேட்டேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை, இந்த உறவும் இந்த நினைவும் என்றும் வேண்டும் என்னுயிரே, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. அவ்வளவு ஒரு அழகான பாடல். அதில் நீங்கள் இன்னைக்கு குடும்பங்களில் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், இன்னைக்கு வாழ்க்கை வேறு நிறையா விஷயங்களில் மாறி இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ திருமணம்னா முன்னாடியெல்லாம் கவனிச்சு பாரு, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். திருமணம்னா பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணு தலையை குனிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, சரிதானே? மாப்பிள்ளை வர்றவங்களெல்லாம் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடுவார், வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுவார். இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, அப்படியே தலைகீழாக இருக்கும். பொண்ணு எல்லாரையும் கூப்பிடுது, மாப்பிள்ளை பயந்து போய் உட்காந்துருக்கான். ஏன்டா என்னடான்னா மொய் விழுகுமா விழுகாதான்னு தெரியல. இப்போவே எல்லாரையும் இவ்வளோ மிரட்டுறா, கல்யாணத்துக்கு பிறகு என்ன ஆகுன்னு தெரியல. இதை விட இன்னும் என்னன்னா, எங்கள் ஊர் பக்கம்லாம் பொண்ணுக்கு பக்கத்தில் பொண்ணு தோழின்னு இருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் மாப்பிள்ளை தோழன் இருப்பாங்க. இங்கே துணை மாப்பிள்ளைன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்ட் தானே? ஆமாம், ஐயா புலமைப்பித்தன் ஐயா தான் சொல்லுவார், துணை மாப்பிள்ளை அப்படிம்பார். அப்போ இந்த இவங்களுக்கு வேலை என்னென்னா, பொண்ணுக்கு பவுடர் அடிச்சு விடுறது, பொண்ணுக்கு சேலை. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு சேலை கட்டிட்டு தான் இருக்கும், அன்னைக்கு அது வேலை. இது மாதிரி மாப்பிள்ளை தோழனுக்கு அதே மாதிரி இந்த கரெக்டாக அந்த இதை வேட்டியை துண்டத்தை போட்டு விடுறது, பவுடர் அடித்து விடுறது, மேடையில் பக்கத்திலே நிற்பான். இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துக்கிறத தாண்டி இந்த பொண்ணு தோழியும் மாப்பிள்ளை தோழனுக்கு அன்னைக்கே லவ் உண்டாயிரும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் முடிஞ்சு 15 நாளில் கல்யாணம் பண்ணது உண்டு. இந்த கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே அப்பா அம்மாட்ட சொல்லி ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லையான்னு கேட்டதும் உண்டு. இது ஒரு வகையான காலம். அதில் இந்த பொண்ணு பார்க்கக்கூடிய படலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவியரசர் கண்ணதாசன் எனக்கு ரொம்ப அதுவும் பிடிச்ச பாட்டு மீண்டும் கோகிலா அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ரொம்ப ரொம்ப அந்த இது உள்ளுக்குள்ளே சொல்லியிருப்பார். 2 பேரும் இந்த கமல்ஹாசன் ஸ்ரீதேவியை பொண்ணு பார்க்க போவார். பொண்ணு பார்க்க போயில அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக அந்த பொண்ணு பார்க்க போகிறதே நம்மால் என்ன செய்வான் அப்படின்னா, பயங்கரமாக அதுக்கு முன்னாடி அவ்வளோ வாய் பேசுவான். அந்த பொண்ணு பார்க்க போகிற அன்னைக்கு பாருங்களேன், வீட்டில் இருந்தே கிளம்பி போயிடும். அப்பா சொல்லுவார், தேவையில்லாமல் வாயை விட்டுறக்கூடாது. இவன்ட்ட வந்த உடனே பிள்ளையார் மாதிரியே உட்காந்துருப்பான். அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி பக்கத்து வீடு முழுக்க சண்டை இழுத்துருக்கும். அன்னைக்கு அது தலை குனிஞ்சு வர்றதை பார்க்கணுமே, அப்படியே வரும். இப்போ எனக்கு உண்மையிலே பொண்ணு பார்க்க போன படம் நடந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். என் நண்பனியா எப்போவுமே இங்கே இளைஞர்கள் அதனால் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பொண்ணு பார்க்க போனோம் அப்படின்னா நம்மளுடைய நண்பனாக ஒருத்தன் வந்தால் நம்மளோட அழகானவனா நண்பனை கூட்டு போகக்கூடாது. நீங்கள் பாக்கியராஜ் தூரல் நின்று போச்சுல பண்ணுவார் தெரியுமா, அவர் மச்சனா அவர் மாமனா வா மாமான்னு கூட்டு போவார் ஒருத்தர். அவர் எங்கள் ஊருக்காரர் தான், அறந்தாங்கிக்காரரு, அறந்தை நாராயணனுடைய தம்பி. அவருக்கு இவருக்கு ஏக பொருத்தம். போகும்போது இந்த டிராக்டரை விட்டு இறங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு மாப்பிள்ளை முதலாக ஒரு டிராக்டரில் போய் பொண்ணு பார்க்க போனது பாக்கியராஜா தான் இருக்கும். இறங்கும் போது அந்த பாட்டி சொல்லும், பக்கத்தில் இருக்கார்ல அந்த நகைச்சுவை கலைஞர், பேர் மறந்து போச்சு எனக்கு, அவரை பார்த்து மாப்பிள்ளை நல்லா அழகாக இருக்காண்டி அப்படிங்கும். பாக்கியராஜுக்கு சுலக்குன்னு ஆகி போயிடும். இவர் இந்த இதெல்லாம் போட்டு மப்ளர்லாம் போட்டு பேண்ட் சட்டையோட போவார். அவன் அழகாக இருக்கான் அப்படின்னோடனே அடுத்த முறை 2 பேரும் சைக்கிளில் போவாங்க. பாக்கியராஜ் ரொம்ப அழகான வேலை பார்ப்பார். சைக்கிளை நிப்பாட்டி இந்த சைக்கிள் மசை இருக்குல்ல, அவர் மூஞ்சியில் ஒரு அப்பி இப்போ வா போவான் அப்படிம்பாரு. அது மாதிரி நமக்கு நடக்கல, நமக்கு வேறு மாதிரி நடந்துச்சு. இப்போ பொண்ணு இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா அப்போ தான், இப்போல்லாம் பரவாயில்ல, இப்போ ஆள் விட்டு மேக்கப் போடுறாங்க. அப்போ மேக்கப் போட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ தான் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம ஆளுக்கு பிபி எகிரும், பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு. இப்போ தான் பொண்ணு வந்து சடை பின்னுது, இப்போ தான் பொண்ணு பவுடர் அடிக்குது, பொண்ணு இப்போ தான் சேலை கட்டுது, நம்ம ஆள் பரபரப்பாயிடுவான். பரபரப்பான பொண்ணு உள்ளே வரும் பாருங்க. எனக்கு நடந்தது என்னென்னா, பொண்ணு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, பொதுவாக பொண்ணு தானே வைக்கப்படும், காஃபி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கஞ்சப்பையில் உள்ள இருக்கு, ஒரே காஃபி டம்ளர் 3 பேர் உட்காந்துருக்கோம். நான், எங்கள் அப்பா, அவன் என் ஃப்ரெண்டு 3 பேரும். அவன் 1ஆம் நம்பர் கஞ்சப்பையன் போல இருக்கு. அப்போ ஐயா வீட்டுக்கு போனால் அருமையான காஃபி கொடுத்தாங்க, வரும்போதும் கொடுத்தாங்க, இங்கேயும் காஃபி. ஆனால் அங்கே என்னென்னா, ஒரு காஃபி டம்ளரில் அதுவும் 1/2 டம்ளர், இந்த டம்ளரில் ஆக அடியில் கிடக்கு காஃபி.
அது காப்பியா எங்கேயும் குளத்தில் தண்ணி பிடிச்சாங்களான்னு தெரியல. கொண்டு வந்து நான் அப்படி வெக்கப்பட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க. பொதுவாக ஆண்கள் வெக்கப்பட்டால் என்ன நடக்கும்னு நம்ம தான் சாட்சி. அப்படி வர்றா, நான் குனிஞ்சுக்கிட்டு நிமிந்து பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு காப்பி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் அதோட சரி இனிமேலுக்கு நம்ம தனியாக போவோம், வேண்டியது இல்லைன்னு தனியாக போய் தனியாக பொண்ணு பார்த்து தனியாக கல்யாணம் பண்ணேன். இதுக்கு ஒரு அழகான ஒரு காட்சி. இந்த காட்சி நீங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. வெள்ளிப்பனி உருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், வெள்ளிப்பனி உருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், பள்ளித்தலம் வரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன், காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன், மோதும் விரகத்திலே செல்லம்மா சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. இப்போ இதுக்குள்ளே எனக்கு நீங்கள் அந்த பாட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா, முடிக்கும்போது ஜேசாஸும் எஸ்பி சைலஜாவும் பாடியிருப்பாங்க. முடிக்கிற இடத்துல மோதும் விரகத்திலே செல்லம்மா, காட்சிப்படி பையன் ஒன்றுக்கு போயிடுவான். அதுக்காக கமலஹாசனும் பாரு. ஆனால் கண்ணதாசனுக்கு என்ன அப்படின்னா, சொல்கிற வார்த்தையை விட சொல்லாத வார்த்தைக்கு மதிப்பது. இதுக்கு எவ்வளவு பொருள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பார்த்துட்டு பொண்ணு சரியில்லைன்னு சொல்லலாம், அது பார்த்துட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்தம்மா சொல்லுவாங்க பின்னல் விழுந்தது போல் பேசவும் தோணுதடி அப்படின்னு. கல்யாணத்தப்போ பொண்ணுக்கு பின்னல் விழுகும் வார்த்தை இல்லை, கல்யாணத்துக்கு பிறகு சாகிற வரைக்கும் நம்மளுக்கு பின்னல் விழுகும் மனைவிக்கிட்ட. என்ன சொன்னாலும் நம்ம தலையை சுரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு அழகான இன்னைக்கெல்லாம் இப்போ நான் சொன்னேன் முதல்ல, இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, பொண்ணு தலையை குனிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ எப்படி இருந்துச்சுன்னா டிஜேயில் பாட்டு போடுறான், எல்லா பாட்டையும் டிஜே போடுறான். ரொம்ப அழகான பாட்டு, ஒரு பாட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடியடங்கும் வாழ்க்கையடா. இது எப்படி பாட்டியா? இதை டிஜேல அன்னைக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆரடி 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 ஆரடின்ன உடனே பக்கத்தில் இருக்கும் பொலார்னு அரைஞ்சான். எந்த பாட்டை எப்படிரா போட்டு வச்சிருக்கீங்க? இப்போ அதே மாதிரி டிஜேல பாட்டை போட்டு ஆமாம் எல்லாத்தையும் நீங்கள் சோக பாட்டையும் குத்தாட்டம் போடுற மாதிரி வைக்கிறான். இது கூட பரவாயில்ல. நீ கண்ணதாசன் ரொம்ப அழகு, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தன்றலை பாட்டு எப்படி இருக்கும்? மலர்ந்து மலராத அவன் மலர்ந்து மலராத பாதி மலர் போல. கண்ணதாசன் இருந்தாருன்னா வாயிலே குத்திருப்பார் அவனுக்கு. இப்போ டிஜேயில் பாட்டு போட்டு கல்யாண வீடுகளில் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு முன்னாடி குத்தாட்டம் போடுது. பக்காவா எங்கே கற்றுக்குச்சின்னு தெரியல. என்ன பெரிய பத்மினி, என்ன பெரிய சரோஜாதேவி, என்ன பெரிய நாட்டிய பேரொழி பின்னி எடுக்குது பொண்ணு. மாப்பிள்ளை ஆடாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, வேட்டி இடுப்பில் நிற்கலை. அவனும் கட்டி பார்க்குறான், இழுத்து வச்சு பார்க்குறான். அது வரைக்கும் அவன் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவன். அவனு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். வேட்டியை ஒருத்தன் பிடிக்கிறான், விடுறா அசிங்கமாக இருக்குது அப்படின்றான். பொண்ணு பக்காவாக பிளான் பண்ணி டான்ஸ் ஆடுது. இப்போ மாப்பிள்ளை தடுமாறிடுறான். இப்போ வாழ்க்கை முழுக்க தடுமாறக்கூடிய இப்படியான வாழ்க்கை. பொதுவாகவே என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 இடத்துல ஆண்கள் முதல்ல பெண்கள்கிட்ட விட்டு கொடுப்பா. எங்கே அப்படின்னா, முதல்ல இந்த இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த பொங்கல் அப்போ நிறையா விளையாட்டுகள் நடக்கும். குறிப்பாக என்னென்ன விளையாட்டுகள் நடக்கும் அப்படின்னா, உரி அடிக்கிறது, மாடு பிடிக்கிறது, கோலம் போடுறது, இப்படி பல போட்டிகள் நடக்கும். ஆண்களுக்கு தனியான போட்டி, பெண்களுக்கு தனியான போட்டி. பெண்களுக்கு ரொம்ப சிரமமான போட்டி, ஆண்களுக்கு ரொம்ப எளிமையான போட்டியாக வைப்பாங்க. ஆண்களுக்கு எப்படி எளிமையான போட்டி அப்படின்னா, வழுக்கு மரம் ஏறுவான், ஏறிட்டு கையை விட்டான் அப்படின்னா அதுக்கு பிறகு கல்யாணம் ஆகாது. அதே மாதிரி உரி அடிப்பான், பிடிக்கலாம் எய்த்தாப்பில் இருக்கவன் மண்டையை போட்டு உடைச்சிருவான்.
இது ஒரு சில பேர் அதே மாதிரி மாடு பிடிச்சா அப்படின்னா குடல் சரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் பெண்களுக்கு ரொம்ப சிரமமான விளையாட்டு கோலப்போட்டி. அதே மாதிரி லெமன் அண்ட் ஸ்பூனு, இந்த பாட்டு அவர் அனுபவிச்சிருப்பார் போல இருக்கு. பாட்டு போட்டி, சாக்கு ஓட்டம், இசை நாற்காலி, ஏற்கனவே அதுதான் பண்ணியிருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்கு. என்ன அப்படின்னா கயிறு இழுக்கிறது. கயிறு இழுக்கிறத எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இங்கே எப்படின்னு தெரியல. இந்த பக்கம் ஆண்கள், இந்த பக்கம் பெண்கள்லாம் ஆம்பளை ஜெயிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளால உடல் வலிமையாக தான் இருப்பான், ஆனால் பெண்களுக்கு மன வலிமை அதிகம். அதனால தான் எப்படியா இருந்தாலும் பெண்கள் வாழ்ந்துருவாங்க, ஆம்பளை மனைவி இல்லைன்னா ரொம்ப சிரமம். இப்போ எப்படி இழுப்பாங்கன்னு அந்த கயிறு இழுக்கிறப்ப முடிவு பண்ணிடுவாங்க, இந்த வருஷம் மாப்பிள்ளை 25 வருஷமாக பெண்கள் தான் ஜெயிக்கிறாங்க, இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சிருவோம் மாப்பிள்ளை அப்படின்ட்டு முட்டை குடிக்கிறான், எக்ஸசைஸ் பண்ணுறான், சட்டையை கழட்டி போட்டு உடம்பை காட்டுறானா, எல்லாம் பண்ணுறான். பண்ணிட்டு நம்மளால் என்ன பண்ணுறான், அதுவும் பொங்கல் நேரமாக கரெக்டாக வந்து கைத்தை பிடிச்சி இந்த வருஷம் இழுத்து வீசிடுவோம் மாப்பிள்ளை அப்படின்ட்டு இழுத்து வீச போகல பார்த்தா அப்போ தான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு, அவன் அத்தை மகளோ மாம மகளோ கரும்பை கடிச்சிட்டு, அரை கரும்பில் கால் கரும்பை கடிச்சிட்டு கால் கரும்பை சைடில் பாவாடையில் சொருகிட்டு வந்து கைத்தை பிடிச்சிக்கின்னு வச்சுங்களேன், நம்மளால் பார்ப்பேன் இந்த வருஷமும் முடிஞ்சிச்சு, நம்ம வேலை அவ்வளவுதான். நம்மளால் முடிவு ஏன் பார்த்துட்டு அது சும்மா இருக்காது, கிட்ட வந்து பார்த்துட்டு அவன்கிட்ட லேஸ் அப்படி நான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இவன் சொல்லுவான், போங்க ஜெயிச்சுட்டு போங்க, யாரை ஜெயிக்கிறிய போங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிடுவான். ஒரு பாட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாய் சமீபத்தில், ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுறா, ஜாட காட்டியே வந்து வாட்டி வதைக்கிறா, வானவில்லாட்டம் வந்து எட்டி பார்க்குறா, வளைச்சு போட்டுட்டா ஒரு சோக்கு ஃபிகரடா, அரியா வயசுல அளவா சைஸில் அண்ணனட நடந்து வாரா கடலு மண்ணில், 4 முனை ரோட்டில் நட ஒரு தினசில் வந்து சிக்னல் தாரா வெள்ளி கொலுசில், லைட்டு ஹவுஸ் வெளிச்சத்தை போல் காட்டு ராடா ஜாலம், அப்படி போகும் இந்த பாட்டு. அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல ஆண்கள் விட்டு கொடுப்பாங்க. எங்கே அப்படின்னா திருமணம் பண்ணி முடிச்சுட்டு நலுங்கு வைப்பாங்க. இந்த நலுங்கில் 2 விஷயம், ஒன்று இந்த தேங்காய் உருட்டுவாங்க, இன்னொன்று ஒரு குடத்துக்குள்ளே மஞ்சள் தண்ணியை போட்டு அது ஊற்றி அந்த மஞ்சள் தண்ணியில் ஒரு மோதிரத்தை போட்டு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் எடுங்க அப்படிம்பாங்க. எடுங்கன்னா என்ன செய்யணும், 2 பேரும் கையை விடுவாங்க. நீ தான் திறமைசாலியாச்சே, நீ என்ன செய்யணும், இவன் என்ன செய்வான் தெரியுமில்ல, அது மோதிரத்தை தேடும், இவன் அதை கையை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருப்பான். ஏன்டா காலம் முழுக்க அதைத்தானே செய்ய போறானே அப்படின்னா அது மோதிரத்தை எடுத்துட்டு, இன்னும் ஒரு சில பேர் இதை விட விவரமாக இருப்பாங்க, அவன் எடுத்து அது கையில் கொடுத்து விடுவான், வச்சுக்க. இப்படி ஆள் இருக்கியா? இப்போ இப்போ எல்லாம் நிறைய மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஆள் விட்டு கொடுக்குறானா, இப்போ விட்டு கொடுத்து கற்றுக்கிறது, அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. இப்போ அப்படியான வாழ்க்கை நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்னும் சொல்ல போனால், ஒரு மருத்துவமனையில் நேரடியாக பார்த்தேன் நான், நம்ம ஆள் அடிப்பான் மனைவியை. வைரமுத்து எனக்கு ஒரு அழகான பாட்டு போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு பல பேர் வாழ்க்கையில் என்னதான் மனைவியை திட்டினாலும் என்னதான் சொன்னாலும் நீங்கள் மனைவி வந்த பிறகு தான் அவன் வாழ்க்கை ஜொலிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் உண்மையில் எங்கள் ஊரில் கேவிபின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஊரில் எல்லாரும் கேவிபின்னு கூப்பிடுவாங்க, ஆனால் அவர் ரொம்ப மரியாதையாக அவர் மனைவியை அப்படி வாங்க என்னப்பா ஊம்பாங்க தனியார் கையில். கூப்பிட்டவர்கிட்ட கேட்டேன், என்னங்க எவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள், ஊரில் யாரும் உங்களை பேரை சொல்லியே கூப்பிட மாட்டுறாங்க, மனைவி என்ன நான் உட்காந்துருக்கேன், நீ தானே உட்காந்துருக்க அப்படின்னார். என்ன சும்மா வாங்க ஒரு மாதிரி எடுத்தறிஞ்ச மாதிரி பேசு சொன்னார். விடுறா, 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரியுமாடா, எனக்கு பேர் என்ன தெரியுமா, முல்லை மாதிரி முடிச்சவைக்கு உருப்படாதவன்டா. என்னைக்கு அவள் வந்தாலோ வந்த பிறகு தாண்டா இவ்வளவு சொத்து, இவ்வளவு பேர், இவ்வளவு எல்லாமே. எனக்கு என்ன திறமை இருந்தாலும் உனக்கு இவ்வளவு இருக்குன்னு நிரூபித்தது யாருன்னா என் மனைவிடா அப்படின்னார். அவள் எப்படி கூப்பிட்டா எனக்கு என்னடா அப்படின்னாரு. இதை ரொம்ப அழகா வைரமுத்து ஒத்த வார்த்தையில் சொல்லியிருப்பாரு. உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கு இங்கு விளங்கானது, அடடா முந்தானை சிறையானது, இதுவே என் வாழ்வில் முறையானது, பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே,
உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது, என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு, என்னைத்தானே. அவ்வளவு ஒரு அழகான வாழ்க்கை. நீங்கள் எவ்வளவுதான் மனைவியை பேசினாலும் நடந்தது ஒன்று. இப்போ என் பெண்கள் எப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவை மருத்துவமனையில் வச்சுருந்தா பக்கத்தில் இன்னொருத்தர், அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும் மனுஷனுக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு 75 வயசு இருக்கும். அவர் படுக்கையில் சிறுநீர் கழிச்சிட்டாரு, அதுக்காகத்தான் ஆஸ்பத்திரிக்கே வந்திருக்காங்க. அந்த அம்மா மட்டாருன்னு அடிக்குது. நான் பார்த்துட்டேன், ஏம்மா அறிவு இருக்கா உனக்கு, பெரிய மனுஷன் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்துருக்க, எல்லாருக்கும் முன்னாடி அடிக்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்கிட்ட திருப்பி கேட்டுச்சு, இப்போ கேளு, 50 வருஷமாக கேட்டியா, வந்து 50 வருஷமாக அந்த ஆள் அடிச்சிருக்காரு, எனக்கு அது யார் எந்த ஊர் எதுவுமே தெரியாது. இந்த 50 வருஷமாக இவர் அடித்ததுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு பழி வாங்கிட்டு இருக்கு. இப்படி ஆட்கள் இருக்காங்க, இப்படி விஷயங்களை தீர்க்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் உண்மையில் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை வேறொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நல்ல விஷயங்களா அதுலேயும் குறிப்பாக சொன்னீங்க அப்படின்னா, இன்னைக்கு போகக்கூடிய அதிவேகமான வாழ்க்கையில் பிள்ளைங்களை நம்ம கண்டுக்கிறோமா அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறி. இங்கே எனக்கு என்னென்னா, ஐயா எல்லாருக்கும் சொல்கிறேன், பொறுப்பாளர்களுக்கு அடுத்த முறை வரும்போது இந்த மேடைக்கு எதிர்த்தாப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 இளைஞர்களை இங்கே கூட்டுவாங்க. ஏன்னா அதுதான் எதிர்காலத்தில் இளைஞர்களை இளைஞர்கள் இன்றைக்கி திசை மாறி போய்கிட்டு இருக்கான். எப்படி போகிறான் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காது. இப்போ எப்படி அப்படின்னா, அவன் அப்பா கிட்ட ஒரு மீசை லேசாக முளைக்க ஆரம்பித்த உடனே வண்டி வாங்கி கொடுப்பான்றான். நீங்கள் சாதா வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தா ஓட்ட மாட்டான். இப்போ ஐயா அடம் பிடிச்சி நான் பைக்கில் தான் வருவேன்ட்டு வந்தார், நாங்கள் காரில் வந்தான். ஐயாவுக்கும் எனக்கு நடுவில் ஒருத்தன் வந்தான். அந்த வண்டி எரும மாடு மாதிரியே இருந்துச்சு. எரும மாட்டுக்கு அந்த வண்டிக்கு என்ன வித்தியாசம்னா, எரும மாட்டுக்கு முன்னாடி கொம்பு இருக்கும், அந்த வண்டிக்கு பின்னாடி கொம்பு இருக்கும். அவன் எப்படி அந்த வண்டியில் ஏறினான்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக ஏணி வச்சு தான் ஏறி இருக்கணும், அவ்வளோ சைஸில் இருக்குது அந்த வண்டி. பின்னாடி ஒருத்தன் இருக்கான், அவன் காலை தொங்க போடுறான், இவ்வளவு நீளம் கால் கீழே தொங்க மாட்டேங்குது, தரையை தொட மாட்டேங்குது. போகிற வண்டியிலலாம் இடிச்சுக்கிட்டு போகிறான். அதில் இன்னைக்கு எப்படின்னா மிரட்டுறான் அப்பா கிட்ட, வண்டி வாங்கி தருவியா தரமாட்டியா? அப்பா டே தர்றேன்டா, ஒத்த புள்ள. முன்னாடியெல்லாம் சைக்கிள் வாங்கி தருவியா அப்படின்னா 7 புள்ள இருக்கும், முடியாது படா அப்படின்றார் அப்பா. அவனு கேட்டு பார்த்துட்டு சரி தொலைது நம்ம அப்பா அவ்வளவுதான் அப்படின்னு விட்டு போயிடுவான். ஆனால் இப்போ இவன் மிரட்டுறான், வாங்கி தருவியா தரமாட்டியா அப்படின்னு. வாங்கி தருவியா தரமாட்டியா அப்படின்னா இப்போ நிறைய சம்பாதிக்கிறேன். இப்போ நிறையா பேர் சரிடா கார் யாரையா உன்ட்ட கேட்ட, என்கிட்ட கேட்ட எம்டி வாங்கி கொடு, எவ்வளோடா 2 லட்ச ரூபா. அப்பாவுக்கு பயம் இருக்கும், அம்மாவுக்கும் பயம் இருக்கும். ஆனால் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து ஒரு பிட்டை போடுறான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வாங்கி தரலன்னு வச்சுக்க செத்தே போயிடுவேங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி கொடுத்துட்றாங்க. வாங்கி கொடுத்துட்டு ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுட்டு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க நிறையா தகப்பன்கள் இருக்காங்க. நடந்தது எனக்கு தெரிஞ்சு நடந்தது, பேரை சொல்லக்கூடாது ஏன்னா பதிகிறீங்க, நாளைக்கு வெளியில் போகலாம். ஒரே பையன் வண்டி வாங்கி கொடுத்தாரு, வேலைக்கு போயிட்டான். வண்டி வாங்கி கொடுத்தா இதே மாதிரி அடம்பிடிச்சு. முதல் நாள் அன்னைக்கு சம்பளம் வாங்க போகிறான், அன்னைக்கு விபத்து, பையன் இறந்துட்டான். பையன் இறந்தா வேறு வழியே இல்லை, என்ன செய்கிறது? கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. அடக்கம் பண்ண போனால் அந்த கம்பெனியிலேருந்து முதல் நாள் அந்த மாத சம்பளத்தோடு வர்றாங்க. வந்து தம்பி இந்தா இது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தா அவங்க அப்பாட்ட கொடுத்தா அவங்க அப்பா கதறாரு, இந்த சம்பளத்தை நான் வாங்கி என்னையா செய்ய போகிறேன், இதை அவனோட சேர்த்து போடுங்கன்னார். கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. அந்த 1 மாத சம்பளத்தை பையனோட சேர்த்து போட்டு முடிச்சிட்டாங்க. இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பசங்க நான் முன்னாடியெல்லாம் விளையாட்டுகள் நமக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துச்சு. கபடி ரொம்ப அழகான விளையாட்டு. கபடி மட்டும் இல்லை, எல்லா விளையாட்டுகளுமே நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். பல்லாங்குழின்னு ஒன்று இருக்குல்ல, பல்லாங்குழி என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, அந்த காய்களை எடுத்து போட்டுக்கிட்டே வருவாங்க. எந்த குழியில் காய் இல்லையோ அந்த குழியில் பல்லாங்குழி காய் எடுத்து போடுவாங்க. அப்படி போட்டால் அதுக்கு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குற அப்படின்னா, இருக்கிறவங்கிட்ட எடுத்து இல்லாதவனுக்கு கொடு, இல்லை இருக்கிறவன் இல்லாதவனுக்கு உதவி செய்ய கற்றுக்க
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த விளையாட்டு சொல்லுது. எல்லா விளையாட்டும் அப்படி சொல்லும், அவ்வளோ விளையாட்டுகள் இருக்குது. இங்கே இந்த திருடம் போலீஸ்னு ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, எலி பூனை விளையாட்டு. என்னென்னா பசங்கள்லாம் அந்த எங்கள் ஊரில் சங்கிலி பொங்கலுக்கு கதவை திறன்னு அந்த விளையாட்டு, பசங்கள்லாம் நிற்பாங்க சுவர் மாதிரி, உள்ளே வந்துட்டு எலி ஒடியாந்துடும், பூனை பின்னாடி ஒடியாரும், எல்லாம் பசங்க தான். எலியை விட்டுருவாங்க, பூனையை பிடிச்சிக்குவாங்க. பூனையை ஏன் பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு கேட்டால், நியாயமாக எதை செய்யணும், எப்போவும் என்ன செய்வோம், எலியை கண்ட விட மாட்டோம், பூனையை அதுக்காக தான் வளர்ப்போம். ஆனால் விளையாட்டில் கவனித்து பாருங்கள், எலிக்கு இடம் விட்டுட்டு பூனையை தேய்க்கிடுவாங்க. ஏன் தேக்கணும் அப்படின்னா, அது எலியும் பூனையும் இல்லை, எலி உண்மையிலேயே எளியது, பூனை உண்மையிலேயே வலியது. விளையாட்டில் குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, வலியவர்களிடமிருந்து எளியவர்களை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த விளையாட்டுகள்லாம் இன்னைக்கு இருக்கா? இந்த விளையாட்டுகள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, முழுக்க அன்னைக்கு எங்கள் மச்சான் வீட்டுக்கு போகிறேன், நடந்த விஷயம். மத்தியானம் 2 மணிக்கு ரூமை சாத்திக்கிட்டு போர்வை இது வரைக்கும் போத்துருக்கான், ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கு மாதிரியே. என்னடா பண்ணுறான் அப்படின்னா, கேம் விளையாடுறான். அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கையிலையும் அதுக்கு பேர் நீ கேப் போடுறது, என்னது ஃபிங்கர் கேப்னு போட்டிருக்காங்க, 2 விரல்லையும், கட்ட விரலில். ஏன்டா நான் கூட கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா அது ரேகை எதுவும் தேஞ்சு போயிருமா, விரல் தேஞ்சு போயிருமா அப்படின்னு. இல்லை, டெம்பர் கிளாஸ் மாற்ற முடியலை செல்லுக்கு. இப்போ அடிக்கடி அவன் சூழ்நிலையை பாருங்கள், அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டான் அன்னைக்கு. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சென்னையில் நடந்தது, இன்னைக்கு எப்படி புள்ள வளர்க்குறதுக்கே நமக்கு பெரிய கேள்விக்குறி. சென்னையில் ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டே இருக்கான், அதுவும் முன்னாடியெல்லாம் வந்து இப்படி சொல்லிக் கொடுப்போம், இப்போ சுட சொல்லி கொடுக்குறான். அங்கே சுடுனா அவன் என்ன பண்ணுறான், வர்ற ஆள்லாம் சுட்டு பார்க்குறான். அப்போ சென்னையில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பையன் விளையாண்டுக்கிட்டே இருக்கான், ஒரு மாதிரி மனநிலை மாறிடுச்சு. அப்பா கூப்பிட்டு கேட்குறான், அப்பா வடிக்கிறான், அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, அம்மா வடிக்கிறான், பக்கத்தில் கூப்பிட்டு கேட்குறாங்க, எல்லாரையும் அடிக்கிறான். அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இவனுக்கு மனநிலை மாறிடுச்சு அப்படின்னு. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறான். சரி, இழுத்து பிடிச்சி கையை கட்டி போய் டாக்டருக்கு முன்னாடி அவுத்து விட்டா டாக்டர் அடிக்கிறான். ஒரு வழியாக ஏறத்தாழ ஒரு 6 மாதம் அவனுக்கு மருத்துவம் பண்ணி அதுக்கு பிறகு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி வாழ்க்கை பிள்ளைங்களை, இன்றைக்கி வைரமுத்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு சொல்லியிருப்பார். இந்த குழந்தைங்க எப்படிப்பட்டது அப்படிங்கிறப்ப, இந்த குழந்தைங்க அந்த வாழ்க்கையில் இந்த ஏழை குழந்தைங்க இருக்காங்கல்ல, அந்த ஏழை குழந்தை வாழ்க்கைகளுக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கந்தலிலே முத்துச்சரம் காப்பாற்றி கட்டி வைத்தேன் நானே பாசம் தானே அப்படின்னு இருப்பார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாட்டு. கந்தலிலே முத்துச்சரம் காப்பாற்றி கட்டி வைத்தேன் நானே பாசம் தானே, பிள்ளை நிலா 2 வெள்ளை நிலா, லல்லல்லா பிள்ளை நிலா 2 வெள்ளை நிலா, லல்லல்லா அலை போலவே விளையாடுமே, சுகம் 100ஆகுதே மண்மேலே துள்ளுமான் போலே, பிள்ளை நிலா 2 வெள்ளை நிலா, லல்லல்லா பிள்ளை நிலா 2 வெள்ளை நிலா. அவ்வளோ அழகான பாட்டு. இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? பாட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, பல பேரை பைத்தியமாக்குது. இப்போ இந்த பாட்டு சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வைரமுத்து வீட்டுக்கு ஒரு அம்மா வர்றாங்க, நல்ல வசதியோடு இருக்காங்க. அந்த அம்மா வந்துட்டு வைரமுத்து வீட்டுக்கு வந்துட்டு கவிஞரை பார்க்குறேன்னு இருக்காங்க. நீ இருக்க கவிஞர்கள்லையே அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு கவிஞர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கக்கூடிய ஒரே கவிஞர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வைரமுத்து தான். நான் எப்போனாலும் போய் பார்ப்பேன், அது வேறு. எப்போ போனாலும் நமக்கு 50 பேர் இருந்தாலும் நான் பாட்டுக்கு உள்ளே போயிடுவேன். ஆனால் பெரும்பான்மையாக நீங்கள் போகணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கி வைரமுத்தை போய் பார்க்குறாங்க. வைரமுத்தை போய் பார்த்தா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கூடவே ஒரு கேசட் கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு இதை கொடுத்து கவிஞர்கிட்ட, அவர் போகிற எப்போவுமே அறிபறியாக இருப்பார், கூப்பிட்டு இந்த பாட்டை போட சொல்கிறாங்க. போட்டால் இந்த பாட்டு ஓடுது. இந்த பாட்டு ஓடுனா கூப்பிட்டு, ஏன் பாட்டை எனக்கு கூப்பிட்டு காட்டுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. சொல்லியிருக்காரு, இந்த பாட்டு 3 உசுரை காப்பாற்றிருக்கு கவிஞரையா அப்படின்ற. எப்படின்னு கேட்க, இந்த அம்மா சின்ன வயசில் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார், 2 ஆம்பளை பசங்க வச்சுக்கிட்டு இவங்க வீட்டில் பெரிய அளவுக்கு வசதி இல்லை, ரொம்ப சிரமம். அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க அக்கா வீட்டில் போய் இருக்காங்க. அவங்க அக்கா வீட்டுக்காரர் கூட பிரச்சனை பண்ணலை, ஆனால் அக்கா எக்கச்சக்கமான பிரச்சனை பண்ணுறா, இவெல்லாம் எதுக்கு உசுரோடு இருக்கா அப்படிங்கிறாங்க.
வெளியில் வந்து இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, 10 பாத்திரம் தேய்க்கிறாங்க. தேய்ச்சி பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல. பிள்ளைங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டு நம்மளும் இறந்துடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு விஷம் கொடுக்க போகையில் ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் இந்த பாட்டு ஒலிக்குது. இந்த பாட்டு ஒலிக்கிறப்ப இந்த அம்மா கொடுக்க போன விஷத்தை தூக்கி வச்சுட்டு அப்படியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேணாம், என்ன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வரி எந்த வரி அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன்ல, கந்தலிலே முத்துச்சரம் காப்பாற்றி கட்டி வைத்தேன் நானே பாசந்தானேன்னு சொன்னேன்ல, அந்த வரி பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு வேணாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு தூக்கி விட்டு வீசிட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. வளர்த்தா ஒருத்தன் மிலிட்ரியில் ரொம்ப பெரியவனாக இருக்கான், ஒருத்தன் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கான். வச்சுருந்தா இந்த அம்மாவை ஊக்கப்படுத்துறது என்ன அப்படின்னா, தினமும் இந்த பாட்டு ஒரு முறையாவது போட்டு கேட்டுருவாங்களாம். அப்போ கவிஞர் கண்ணீர் விட்டுருக்கார். இது அவரே நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னது. அப்போ ஒரு பாட்டு அப்படிங்கிறது ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லா பாட்டுமே நீங்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஏற்கனவே நிறைய பாட்டு சொல்லுவாங்க. கண்ணதாசனுடைய இந்த பாட்டு, அதே மாதிரி வாலியுடைய இந்த பாட்டு, பட்டுக்கோட்டையுடைய இந்த பாட்டு, ஒவ்வொரு பாட்டையும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த பாட்டையும் இது செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அண்ணா வரும்போது என்ற ஒரு பாட்டு சொல்ல சொன்னார். எந்த பாட்டு அப்படின்னா, மருதமலை மாமணியே முருகையா. தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப மாறுபட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாடினவர் மதுரை சோமு. இந்த பாட்டை எழுதினவர் கவியரசர் கண்ணதாசன். இந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் குன்னக்குடி வைத்தியநாதன். பொதுவாக சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாதேவர் பக்கத்தில், கோயம்புத்தூர் பக்கத்தில். சின்னப்பாதேவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, முருகன் பைத்தியம். அவர் முருகன்னா செத்துருவார், அந்த மாதிரியான மனுஷன். 6 படை வீடு அப்படின்னா மருதமலையை 7 படை வீடுன்னு சொல்லி நிரூபினவர். கவியரசர் கண்ணதாசன் வாக்குமூலம் என்ன கொடுத்துருப்பார் அப்படின்னா, எனக்கு என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்த போதெல்லாம் கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளலை போல கண்ணதாசனாகிய எனக்கு சடையப்ப வள்ளல் யார் அப்படின்னா சாண்டோ சின்னப்பாதேவர் அப்படிம்பார். அந்த அளவுக்கு உதவி செஞ்சவர் சாண்டோ சின்னப்பாதேவர். இந்த படம் முழுக்க கவனித்து பார்த்தீங்கன்னா, டிஎம் சௌந்தரராஜன், சீர்காழி 2 பேர் ஒரு பாட்டு தான் பாடியிருப்பாங்க. ஆனால் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா சினிமாவில் பெரும்பாலும் பாடாத பெங்களூர் ரமணியம்மா, பித்துக்குழி முருகதாஸ், இவர் மதுரை சோமு, இவ்வளோ பேரும் பாடியிருப்பாங்க. ஒரு சொல்லும்போது அண்ணன் சொன்னார், எங்கள் ஊர் ஆலங்குடி, புதுக்கோட்டை. ஆலங்குடி மொத்தம் தமிழ்நாட்டில் 150 ஆலங்குடி இருக்குது. எங்கள் ஊர் புதுக்கோட்டை ஆலங்குடி சோமுடைய ஊர் காரைக்குடி பக்கத்தில். அதே மாதிரி குரு பகவான் கோயில் இருக்குது கும்பகோணம் ஆலங்குடி. இப்போ மதுரை சோமு உண்மையிலே மதுரை கிடையாது, அவருடைய சொந்த ஊர் சுவாமிமலை, மதுரையில் செட்டில் ஆனவர். இந்த பாட்டு நீங்கள் ஒரு பாட்டுக்கு அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்டுக்கும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த பாட்டில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நீ பாட்டு மெட்டு இப்போ இளையராஜா, எம்எஸ்வி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்மோனியத்தில் போடுவாங்க. ஆனால் குன்னக்குடி வைத்தியநாதன் வயலினில் தான் மெட்டு போடுவார். இப்போ குன்னக்குடி வைத்தியநாதன் மெட்டு போடுறாரு. மெட்டு போட இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவிஞர்களே கண்ணதாசனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சொல்ல எழுதக்கூடியவர். 1-2 பாட்டு லேட்டாக எழுதியிருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் என்ன சொன்னாலும் சொன்ன உடனே கடன்னு எழுதக்கூடியவர், சொல்லக்கூடியவர். என்ன இது அப்படின்னா, அதை சொல்கிறது படி எடுக்கிறாங்கல்ல, அவங்களால இவர் வேகத்துக்கு எழுத முடியாதும்பாங்க. அவ்வளோ வேகமாக சொல்லக்கூடியவர். கூட இருக்கக்கூடிய அருணாகப்பன் ஐயாவுக்கெல்லாம் தெரியும், காரைக்குடி அருணாகப்பன். அவர் கூட கவியரங்கத்தில் கவிதை வாசித்தவர். அவர் சொல்லுவார், அந்த ஆள் பேயா அப்படிம்பார். அவ்வளோ வேகமாக வரி சொல்லக்கூடியவர். இப்போ அவர் சொல்கிறார், இவர் எழுதுறாரு, வயலினில் வாசிக்கிறாரு, இவர் ஒன்று எழுதிக்க, மருதமலை மாமணியே முருகையா. சந்தத்தில் போட்டால் கரெக்டாக உட்காருது. உடனே தேவரின் குலங்காக்கும் வேலையா ஐயா. செட்டு பார்க்குறாரு, கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொன்னால் பாட்டை சந்தத்தில் பாட்டா பரவாயில்ல, அந்த மனுஷன் வாசிக்க இந்த மனுஷன் வாயால் சொல்கிறாரு எழுதிக்க அப்படின்னு. இதை விட ரொம்ப கெட்டிக்காரரு குன்னக்குடி வைத்தியநாதன். அந்த கெட்டிக்காரர் தான் நடுவில் ஒரு பாட்டு பாடினார் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப அழகான பக்தி பாட்டெல்லாம் போட்டார். கொட்டாம்பட்டி ரோட்டிலே இப்படியும் பாட்டு பாடினார். இருக்கட்டும். இப்போ அடுத்து முடிக்கும்போது இந்த பாட்டை முடிக்கும்போது அவ்வளவு வேகமா நீ இப்படியா சொல்கிறானே, நான் எழுதுறேன், நான் உனக்கு கெட்டியான சந்தம் கொடுக்குறேன் பாருன்ட்டு. ரொம்ப சிரமம் எது அப்படின்னா, அந்த பாட்டு முடிக்கும்போது உள்ள சந்தம். என்ன எழுதுவீங்க நீங்க? அந்த மனுஷன் எழுதியிருப்பாரு, பனி எது, நதி எது, கடல் எது, சகலமும் உனதருள் கருணையில் எழுவதுன்னார். இந்த பாட்டுக்குள்ள ஒரு வரி வச்சிருப்பார் தெரியுமா? தேவரின் குலங்காக்கும் வேலையான 2 பொருள்.
ஒன்று அந்த தேவர்களின் குலங்காத்த வேலையா, இன்னொன்று சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவரனுடைய குலங்காத்த வேலையா அப்படின்னு 2 பொருள் படத்தான் வச்சிருப்பார். இதோட இன்னொரு பாட்டு 2 பொருள் படம் வச்சிருப்பார். என்ன அப்படின்னா, அந்த மானை பாருங்கள் அழகு, இளம் பாவை என்னோடு உறவு, அந்த தென்னை தாலாட்டும் இளநீர், இந்த காதல் பெண் தூவும் பன்னீர். என்னன்னா, கண்ணதாசன் அந்தமானுக்கு போகாமையே அந்தமானை பற்றி எழுதுகிற பாட்டு. இது ரொம்ப முக்கியமானது. பல பேர் அந்த ஊருக்கு போயிட்டே தடுமாறுவான், என்ன எழுதுறேன்னு. நீங்கள் அந்தமான் இளநீர் ரொம்ப ஃபேமஸ். 2 பொருள். ஒன்று அந்தமானை பாருங்கள் அழகுன்னா, ஒன்று அந்தமான், இன்னொன்று காதலியாகிய நான், இந்த மான். உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த உள்ள வருவர்கள் வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டு பதிவாகுது. பதிவானா நாளைக்கு இந்த பாட்டை போட்டு கேட்டு பாருங்க. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போல்லாம் நீங்கள் மோனோ ரெக்கார்டிங், பாட்டு மொத்தமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். தனித்தனியாக இன்றைக்கி மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லா ஆர்கெஸ்ட்ரா எல்லாத்தையும் வச்சு பாடணும். முதலாக ரெக்கார்டிங்கில் சினிமா ரெக்கார்டிங்க்கு மதுரை சோமு பாடுறாரு. பாடுறதுக்கு முன்னாடி சூடத்தை கொளுத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு பற்ற வச்சு தேவர் சுற்றி, முருகா பாட்டு நல்லா வரணும்டா டே முருகா. யார்? முருகன்ட்ட அவர் நேரடியாக பேசுகிறார். நம்மால் பொதுவாகவே சாமிகிட்ட நேரடியாக பேசுவான். நம்ம மரபே என்ன மரபு அப்படின்னா, கடவுளாக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மரபு நம்ம மரபு. எங்கள் ஆடார் கோயில் பக்கத்தில் மண்ணுதனி காளின்னு ஒரு கோயில் இருக்குது. ஏன் மண்ணுதனி காளின்னு வந்துச்சு அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிராமத்து கோயில்களில் சாமி கும்பிடுவோம். இவன் சாமிக்கிட்ட டீல் பேசுவான். சாமி வந்து ஆடும். ஆடையில் சொல்லுவான், போன வருஷம் நீ சொன்ன மழை வரல. யார்? சாமி ஆடுறவர்கிட்ட. டேய் நான் சொன்னேன் வரலடா. அப்போ நீ செட் ஆக மாட்டேன். யார்? சாமிக்கிட்ட. இந்த சாமி ஆடுறவன் சொல்லுவான் பார்த்துட்டு, டேய் கரும்பு அப்படி. கரும்புனா கிடா அப்படின்னு அர்த்தம். இங்கே எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. கரும்புனா கிடா அப்படின்னு அர்த்தம். சொல், போன வருஷம் நீ விவசாயம் நடக்கலை, நீ சொன்ன மழை பெய்யலை, உனக்கு எப்படி கரும்பு கொடுக்குறது? பரவாயில்லடா, ஒரு கோழியாவது கொடுறா அப்படின்னு. சாமி இறங்கி வந்துருச்சு. இவன் அப்படியே இருக்கான். அதெல்லாம் கோழியெல்லாம் தர முடியாது, போங்கிட்டு. யார்? சாமிக்கிட்ட. சாமி சொல்லுது, என்னடா இவ்வளோ அநியாயம் பண்ணுற? இந்த வருஷம் மழை பெய்யும்டா, அது இந்த வருஷம் பெய்யட்ட, அப்புறம் பார்ப்போம். பரவாயில்லடா, ஒரு எலுமிச்சம்பழமாவது கொடுறா. அப்படியே சாமி எவ்வளவு இறங்கி வருது பாருங்க. ஆனால் மனுஷன் அங்கேயே இருப்பான். நம்மால் சாமி இருக்கு, இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் தர முடியாது. டேய் ஏதாவது கொடுறா. மண்ணு கிடக்கு, வேணா அள்ளி சாப்பிடுங்கிறான் கோபத்தில் சாமிக்கிட்ட. சாமி படப்படன்னு மண்ணை அள்ளி சாப்பிடுது. சாமின்னா சாமி ஆடுறவன். அன்னையிலேருந்து அந்த சாமிக்கு பேர் மண்ணுதனி காளி அப்படின்னு பேர். நீங்கள் இன்னொரு நம்ம மரபு எப்படிப்பட்ட மரபு அப்படின்னா, இதே திருவிளையாடலில் ஒரு பாட்டு வரும், பழம்னியப்பான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடினது யாருன்னா கொடுமுடி கோகிலம், உங்கள் ஊர் பக்கத்து ஊருக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் 2 பேருக்கு போட்டி வந்துச்சு. ஒன்று யார் அப்படின்னா கொடுமுடி கோகிலம், இன்னொருத்தர் எம்ஆர் ராதா. அந்த அம்மா 1 லட்ச ரூபா வாங்கினாங்க. இவர் சொன்னார், என்ன 1 லட்ச ரூபா, 1 ரூபா எனக்கு சேர்த்து கூட நடிக்கிறேன் அப்படின்னாரு. அந்த ஆள் ஒரு திமிரு பிடிச்சாள். கொடுமுடி கோகிலத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த அம்மா சின்ன வயசில் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் வந்தவங்க. இங்கேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நல்லா பாடுறாங்க. திருச்செந்தூர் கோயிலில் போய் பாட பாட பல பேர் அழுகிறாங்க. அந்த அளவுக்கு முருகன் மேலே பக்தியாக பாடக்கூடியவங்க கொடுமுடி கோகிலம் கேபி சுந்தரம்பாள். நாடகம் நடக்குது இலங்கையில். இலங்கையில் நாடகம் எப்படி நடக்குது அப்படின்னா, அங்கே எஸ்சி கிட்டப்பான்னு ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்சி கிட்டப்பா யார் தெரியுமில்ல? எஸ்சி கிட்டப்பா தான் தமிழ் சினிமாவுக்கு முன்னாடி மிகப்பெரிய பாடகர். அதனால் கண்ணதாசன் ஒரு பாட்டில் கூட வச்சிருப்பார், கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன், கொட்ட கொட்ட வருகுதம்மா, சங்கீதமா பெருகுதம்மா, மேடைக்கு போனா நானும் 100 பாடுனா எனக்கு ஈடில்ல பொண்ணு, என் திறமைய காட்டட்டுமா, 2 சங்கதிய போடட்டுமா, தகதரின ததறின 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 அச்சரமா பண்ணிருப்பார். இதுக்குள்ள ஒரு வரி வரும், பழைய நினப்படா பேராண்டி பழைய நினப்படான்னு ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ். இப்போ கண்ணதாசன் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஒரு சில பேர் அடித்து விட்ருவாங்க, இது யார் எழுதுனது, நீங்கள் எழுதுனீங்களா? இல்லை. இளையராஜா சொன்னாரா? இல்லை. எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் அன்னைக்கு 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணியில் ஒரு வசனம் வரும், அந்த வசனம் பிடிச்சிச்சு 2 பேருமா சேர்ந்து வச்சோம்னாரு கண்ணதாசன். இப்போ இந்த எஸ்சி கிட்டப்பா இலங்கையில் நாடகம் நடக்குது.
நீங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியல. அங்கே நாடகம் நடத்தினா வள்ளிதிருமன் நாடகம். இப்போ இங்கே வள்ளிதிருமன் நாடகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை. எங்கள் ஊர் பக்கம்லாம் வள்ளிதிருமன் நாடகம் விடிகிற வரைக்கும் நடக்கும். 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து கடைசியில் முருகனுக்கும் வள்ளிக்கும் தர்க்கம் நடக்கும். இந்த தர்க்கத்தில் இலங்கையில் இவர் முருக வேஷம் போடுறாரு. எஸ்ஜி கிட்டப்பா ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. முருக வேஷம் போடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளி யாராவது வருவாங்க. காலையில் 4 மணிக்கு முருகனுக்கும் வள்ளிக்கும் தர்க்கம் நடக்கும். தர்க்கம் நடக்கையில் கண்டிப்பாக ஒவ்வொரு வள்ளியும் இவற்றை தோற்றுருவாங்க. ஊர்க்காரங்க ஒரு பணமுடிப்பு வச்சுருப்பாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பணமுடிப்பு அப்படின்னு. இப்போ இந்த பணமுடிப்பை வைக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தோக்குறாங்க. தோத்தா இலங்கையில் எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. என்னடா ஒரு ஐயர் எல்லா தமிழச்சியையும் தோக்கடிச்சிடுறாரு, விடப்படாது அப்படின்ட்டு கொடுமுடியில் ஒரு அம்மா இருக்காமே, வாங்க அப்படின்னு தேடி வர்றாங்க. அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. என் கல்யாணம் ஆகலை, 16 வயசு பொண்ணு, முடியாதுன்றாங்க. அம்மா அவங்க பொண்ணுக்கு எந்த பங்கமும் வராமல் பார்த்துக்கிட்டோம், பின்னாடி பங்கம் வந்துச்சு அது வேற, வராமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு இல்லைன்னு அவங்களுக்கு உறுதி கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நாடகங்கள் பாருங்கள். நாடகத்தில் குறிப்பாக வள்ளி திருமணம் வந்து இப்போ வரைக்கும் ஓடுதுன்னா என்ன காரணம்னா அந்த தர்க்கம் தான். ஆரம்பத்தில் முருகனுக்கும் கோமாளிக்கும் தர்க்கம் வரும். முருகனுக்கு கோமாளிக்கும் டான்ஸுக்கும், அதுக்கடுத்து நாரதருக்கும் வள்ளிக்கும் தர்க்கம் வரும். அதே மாதிரி டான்ஸுக்கு இவருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாரதருக்கும் முருகனுக்கும் தர்க்கம் வரும், நாரதரும் வள்ளிக்கும் தர்க்கம் வரும், கடைசியில் நாரதருக்கும் வள்ளிக்கும் முருகனுக்கும் தர்க்கம் வரும். அதான் நிறைவு. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கெட்டிக்காரங்க. அதில் சங்கரதாஸ் சாமிகள் ரொம்ப அழகான ஒரு வரி வச்சுருப்பார். என்ன அப்படின்னா, இவர் நாரதர் வள்ளிக்கிட்ட கேள்வி கேட்பார். திணைப்பணம் காப்பாங்க, காக்கும்போது ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்வி ஒரு பொண்ணை எப்படி விசாரிக்கணும்னு தவத்திரு சங்கரதாஸ் சாமிகள் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வாழ்ந்திருக்கும் நாடுது சொல் கோதே, அப்படி போகும் இந்த பாட்டு. இப்போ அங்கே என்னன்னா, கொடுமுடி கோகிலம் கேபி சுந்தரமலை கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனால் நாடகம் நடக்குது. ஊரில் பெரிய பணமுடிப்பு வச்சுட்டு நீங்கள் எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்க மாதிரி ஊர் முக்கியஸ்தர்லாம் உட்காந்துருக்காங்க. 4 மணிக்கு 2 பேரும் தர்க்கம் ஆரம்பிக்குது. 5 மணி ஆகுது. யார் ஜெயிச்சாங்கன்னு முடிவு பண்ண முடியல. அவருக்கு 32 வயசு, இந்த அம்மாவுக்கு 16 வயசு. அடுத்து 5 மணி ஆகுது, யார் ஜெயிச்சான்னு முடிவு பண்ண முடியல. 6 மணி ஆகுது, யார் ஜெயிச்சான்னு முடிவு பண்ண முடியல. 7 மணி ஆகுது, யார் ஜெயிச்சான்னு முடிவு பண்ண முடியல. 8 மணி ஆகுது, யார் ஜெயிச்சான்னு முடிவு பண்ணல. 9 மணி ஆகுது. ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் சுகரு, சாப்பிட்டே ஆகணும். ஊரில் ஒரு முடிவு பண்ணுவாங்க. இந்த பாரு, இவ்வளோ நாளாக நீங்கள் எல்லா பெண்களையும் ஜெயிச்சிய சாமி, இப்போ வாய்ப்பு இல்லை. 16 வயசு புள்ள விரட்டி அடிக்குது உங்களை. யார் ஜெயிக்கிறது யார் தோக்கிறது முடிவு பண்ண முடியலை. அதனால் ஆளுக்கு பாதியாக இந்த பணமுடிப்பை எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. ஒரு 16 வயசை சேர்ந்த, ஒரு பக்கம் பெரியாரை பேசுகிறோம், இன்னொரு பக்கம் பாக்கியராஜை பேசுகிறோம், இன்னொரு பக்கம் உங்கள் மண்ணை சேர்ந்த கொடுமுடியை சேர்ந்த கேபி சுந்தரம்பா 16 வயசில் கடைசி வரைக்கும் ஒரு ஆணை சமமாக நின்று போட்டிட்டாங்க. ஆளுக்கு பாதி பணத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் கிட்டப்பாவுக்கு தூக்கம் வரல. தமிழ்நாட்டில் எங்கேயோ இருந்து ஒருத்தி அவ்வளவு பெண்களை தோக்கடிச்சான். ஒரு 16 வயசு பிள்ளைய நம்ம தோக்கடிக்க முடியலையே அப்படின்னு அவருக்கு உறுத்துது. இப்படி தோக்கடிக்க முடியலைன்னா வேற வகையில் தோக்கடிச்சார். நேராக அவங்க அம்மாட்ட வந்தார், பொண்ணு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஐயர், நாங்கள் சாதாரண ஜாதி, வேண்டாம் சாமி அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி, எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் கட்டணும் இல்லை செத்துருவேன்னார். 16 வயசு பொண்ணை பாடி விவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாத எஸ்ஜி கிட்டப்பா கல்யாணம் பண்ணி ஜெயிச்சார். இது வேற. இப்போ முதல்ல பாட்டு சொன்னேன்ல, இப்போ கண்ணதாசனம் திருவிளையாடலுக்கு வந்தேன். திருவிளையாடலில் பழனியப்பா பாட்டு பாடியிருப்பாங்க. முருகப்பெருமான் கோவிச்சுக்கிட்டு பழனிக்கு போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் மலையே கிடையாது. மொத்தமே ஒரு 5-6 மலை தான் இருக்குது. குடுமியான் மலை, நார்த்தா மலை, அதே மாதிரி பக்கத்தில் சித்தனவாசல் மலை, 4 மலை தான் இருக்குது. மலைகள்னால் பாறைகள் அதிகமாக உள்ள ஊர் புதுக்கோட்டை. எல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. எப்படின்னா அந்த கேக் அறிகிறது மாதிரி எடுத்துட்டாங்க. கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு வரி போட்டிருப்பாரு. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள்,
ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன்? பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன்? காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம் அப்படின்னு இருப்பார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, பொதுவாக யாருக்கு பட்டம் கொடுப்பா? ஒரு பல்கலைக்கழகம் ஒரு சாதிச்ச ஒரு நபருக்கு பட்டம் கொடுப்பாரு. கண்ணதாசனுக்கு என்ன திமிரு அப்படின்னா, அதுதான் ஒரு கவிதை திமிரு. கடவுளை கூப்பிட்டு பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன்? வா கடவுளை, உனக்கு ஒரு பட்டத்தை நான் தர்றேன், நீ பிடிச்சிக்க. யார்? கடவுளுக்கு. இப்போ அப்படிப்பட்ட கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரு. முருகப்பெருமான் கோச்சுக்கிட்டு பழனிக்கு போயிடுறாரு. போனால் பின்னாடி அவ்வை போகிறாங்க. நீங்கள் அவர் கடவுள், முருகன் கடவுள், பரமசிவன் கடவுள், பார்வதி கடவுள், பிள்ளையார் கடவுள், நாரதர் கடவுள். நியாயப்படி யார் சிலுகிழுத்தது? யார்? நாரதர். இப்போ அவரை தான் அனுப்பிச்சி விட்ருக்கணும். இல்லைன்னா ஏட்டிக்கு பூட்டியா குறுக்கு வழியில் பழம் வாங்கின அண்ணனை கூப்பிட்டு, ஏய் உன்னால தான் தம்பிக்கு வந்துட்டான், போய் தம்பியை சமாதானம் பண்ணி கூட்டுவா அப்படின்னு யாரை? பிள்ளையாரை அனுப்பணும். ஆனால் யாரை அனுப்புகிறாங்க அப்படின்னா ஔவையார் அனுப்புகிறாங்க. இப்போ கதைப்படி ஔவையார் அனுப்புனா இந்த அம்மா போய், நீங்கள் அந்த ஒரு வரி போட்டிருப்பார் கண்ணதாசன், ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு, நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு, தாயுண்டு மனம் உண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு. இது வரைக்கும் யதார்த்தம். உனக்கு அங்கே ஒரு ஊர் இருக்குது, சொந்தங்கள் இருக்குது, அப்பா இருக்காரு, அம்மா இருக்காரு, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்ன கண்ணதாசன் அடுத்த வரி சொல்லியிருப்பாரு. அடுத்து ஔவையார் பாடுவாங்க, கேபி சுந்தரம்பாள் பாடுவாங்க, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு அப்படின்னு இருப்பார். நீங்கள் எனக்கு நான் மிரண்டுட்டேன். இந்த பாட்டை எத்தனையோ முறை கேட்டிருக்கேன். உட்கார்ந்து வரி வரியாக கேட்குறப்ப இந்த ஆள் என்னடா மனுஷன் எழுதியிருக்காரு அப்படின்னா, ஔவையின் தமிழ் ரொம்ப ஆச்சரியமான தமிழ். ஏன்னா எத்தனை மன்னர்கள் இருந்தாலும் மன்னர்களை பாடாமல் கூழுக்கு பாடினவ ஔவை. அப்போல்லாம் மன்னர்களை பாடினா தான் காசு. நீங்கள் கூழுக்கு பாடினவ ஔவை. ஔவை எப்படிப்பட்டவ அப்படின்னா, அதை பின்னாடி சினிமாவில் வேறு மாதிரி வச்சாங்க. எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, அவங்கேருந்து போகிற வழியில் பசிக்குது. இப்போல்லாம் வந்து கவிஞர்கள் வசதியோடு இருக்காங்க. போகிற வழியில் ஒரு முடிச்சு உட்காந்துருக்கா, வெயில், ஒரு மரம் நாவல் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கா, பசிக்குது. நிமிர்ந்து பார்க்குறான், மேலே எருவு மாடு மேய்க்கிற பையன் உட்காந்துருக்கான். இந்த காட்சியை பின்னாடி ஏபி நாகராஜன் வச்சிருப்பார். அது வேற. இது வந்து சங்கப்பாட்டு, சங்ககால பாட்டு. உள்ளுக்குள்ள எத்தனை மணிக்கு முடிக்கணும்? சரி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி சரிங்கண்ணே 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 சரிங்க. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. இப்போ கண்ணதாசன் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, இப்போ முதல்ல ஔவை சொன்னேன் இல்லையா, ஔவை என்ன பண்ணுறா, நான் வெறுமனே முழுக்க குடும்ப ஜோக்கு மட்டுமே 10 மணி நேரம் பேசுவேன். ஆனால் அது அழகு இல்லை எனக்கு. அறிவார்ந்த சபையில் நல்ல விஷயங்களும் பேசுறது தான் சேர்த்து பேசுகிறேன். வெறும் குடும்ப ஜோக்கு பண்ணிட்டா நாளைக்கு எய்த்தாள் வரைக்கும் என்னை திட்டுவீங்க, உனக்கு இதே வேலையாடா அப்படின்ட்டு. நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க. நீ அந்த வேலை மட்டுமா பார்த்துட்டு போகிறாம்பிங்க. இப்போ உட்காந்துருக்க ஔவைக்கு மேலே இருந்து ஒரு பையன் வந்து மாடு மேய்க்கிற பையன் கூப்பிட்டு கேட்குறான், பாட்டி பசிக்குதானே? ஆமாம் அப்படிங்கிறான். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். கிளவி படிப்பு திமிரு, அறிவு திமிரு. அவன் யதார்த்தமானவன். டப்புன்னு அப்படியா தம்பி என்ன ஒரு மாதிரியா சொல்கிறான், அப்படியா சுடாத பழமே போடு அப்படிங்கிறான். கிளவிக்கு தெரியல. அவன் போடுறான், நல்லா குளிப்பு விடுறான். கனிஞ்ச பழம் மணலில் விழுந்த உடனே என்ன செய்வோம்னா, நாவல் பழம் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் நாவல் பழம் தான் சாப்பிட்றாங்க, நாவல் கொட்டை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, வேறு வழியும் இல்லை. இப்போ நாவல் பழத்தை எடுத்து மணலில் பட்டிருக்கா, ஊதுறா ஃபூ அப்படின்னு. கிளவி கேட்டது சுடாத பழம். ஃபூன உடனே பையன் சொல்கிறான், என்ன பாட்டி பழம் சுடுதாங்கிறான்.
பழம் சுடுதான்ன உடனே பொட்டில் அரைஞ்ச மாதிரி இருக்கு. பாட்டி போய் அடுத்த நாள் எழுதுனா, யார் அவ்வை, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் கருங்கானில் காரருமை மேய்க்கும் காளைக்கு தோற்றனே ஈரிரவு துஞ்சாது என் கண்கள்னா. அப்படின்னா என்ன அப்படின்னா, கருங்காலி கட்டை ஈஸியாக வெட்டக்கூடிய கருங்காலி கட்டை உறுதியானது. அதனால தான் கருங்காலி மரத்தில் மண்வெட்டி கோடாரிக்கெல்லாம் களி போடுவாங்க. உறுதியான கருங்காலி கட்டையை வெட்டிட்டமே, வாழை மரம் சாதாரணமானதுன்னு வாழை மரத்தில் போய் கோடாரி உள்ளே போணுச்சு அப்படின்னா மாட்டிக்கிட்டு வெளியில் வராது. எப்போவுமே வலியவனை விட எளியவன் ரொம்ப உறுதியானவன் மோசமானவன் ஐயா என்று சொன்னாங்க. ஏன்னா நான் இதில் சொன்னேன், இந்த வலிமையானது எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்கள் பல்லும் பேசி பல்லு நாக்கை ரெண்டையும் கேட்டிருப்போம். அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், எது வலியது எது எளியது அப்படிங்கிறப்ப, வலியது காலங்கடந்து நிற்காது, ஆனால் எளியது காலங்கடந்து நிற்கும்னார். எப்படி அப்படிங்கிறப்ப, இந்த பல்லு இருக்குல்ல, பல்லு நாக்கு ரெண்டுமே பேசிக்கிச்சான். 32 பல்லும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிச்சான். இந்த நாக்கு இருக்க உள்ளுக்குள்ள எல்லா சேட்டையும் பண்ணுது. நாக்குக்கு மரியாதை கூட, நமக்கு மரியாதை கம்மி. பேசாமல் வெளியில் வரும்போது நாக்கை 32 பேர் சேர்ந்து நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிரும் அப்படின்னுச்சான். நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிருவோம். கையில் ஒட்டு கேட்ட நாக்கு சொல்லியிருக்குது, வேறு ரொம்ப ஓவராக 32 பேர் சீன் போடாதீங்க. யாராவது ரோட்டில் போகிறவனை பார்த்து அறிவு கட்டவனை திட்டிட்டு நான் உள்ளே போயிடுவேன். ஒரே அறையில் 32 பேரும் கீழே கிடப்பீங்க. எது நாக்கு சொல்லியிருக்கு. சொன்னோடனே இந்த தீர்மானத்தை 32 பல்லும் கைவிட்டுருச்சான். வேணாம் விட்டுருங்க அப்படின்னு ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறப்ப பெரியவர் தான் சொன்னார், எது வலிமையானது எது எளிமையானதுன்னா, வலிமையானது வெகு விரைவில் அழியும், எளிமையானது காலம் கடந்து நிற்கும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, வலிமையான பற்கள் சீக்கிரம் விழுந்துடும், ஆனால் எளிமையாக வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நாக்கு காலம் கடந்து ஒரு மனுஷன் வாழ்கிற வரைக்கும் நாக்கு இருக்கும், பல் இருக்கிறன்ற அவசியம் இல்லை. இதை கவியரசர் கண்ணதாசன் ஒரு அழகான பாட்டில் வச்சிருப்பாரு. ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அப்படின்னு முடிச்சிருப்பார். இப்போ இந்த உள்ளுக்குள்ளே வர்றேன். இப்போ அவ்வை சொன்னல, இந்த அவ்வை எழுதுறவ என்ன சொல்கிறா, 3 நாள் 2 நாள் ராத்திரி என் கண்ணு தூங்காது, நான் அறிவாளி அவன் முட்டாளுன்னு நினச்சேன், ஆனால் அவன் எனக்கு பாடம் கொடுத்துட்டான் அப்படின்னு படித்த அவ்வை தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டா. அப்படிப்பட்ட அவ்வை முருகன்ட்டு போய் என்ன கேட்குறா அப்படின்னா, சர்வசாதாரணமாக மாடு மேய்ச்சவன்ட்ட தோத்தவ முருகன்ட்ட சொல்கிறா, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னா. யாரு தமிழுக்கு உரிமை உண்டு? அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னா அது அவ்வையின் தமிழ் இல்லை, கண்ணதாசனின் தமிழுக்கு கடவுளாக இருந்தாலும் தவறு செய்தால் கண்டிக்கக்கூடிய உரிமை உண்டு அப்படின்னா. நம்ம தமிழ் சமூகத்தில் எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்டு பழகிறது. இப்போ இங்கே உள்ளுக்குள்ளே வாங்க, இந்த பாட்டு அப்படிப்பட்ட முருகப்பெருமான்கிட்ட தேவர் கும்பிடுறாண்டே, முருகா பாட்டு நல்லா வரணும்டா. எந்த பாட்டு? மருதமலை மாமணிய பாட்டு. நீங்கள் தான் ஆரம்பிச்சு விட்டிய. பாட்டு நல்லா வரணும்டா, என்னடா செய்கிறது, எப்படியாவது நல்லா பாட்டு வந்துடணும்டான்னு சூடம் கொளுத்துறாரு, பத்தி பொறுத்துறாரு, சாம்பிராணி பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டு ரெடி டேக் அப்படின்றாங்க. பாட்டு ஓடிக்கிட்டு. பாட்டு ஓடுனா நீங்கள் பாட்டு உள்ள எனக்கு இந்த ஒரு பாட்டுக்குள்ளே ஒரு ஆள் உச்சம் தர முடியுமா அப்படின்னா, மதுரை சோமு ஒரு பாட்டுக்குள்ளே உச்சம் சொல்லியிருப்பார். தைப்பூச நன்னாளில் தேருடம் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா, மருதமலை மாமணியே முருகையா, பனி எது நதி எது கடல் எது நதி எது சகலமும் உனதருள் கருணையின் எழுவது, வருவாய் குகனே வேலையா, அப்படி முடிச்சிருப்பார் இந்த பாட்டை. முடிச்சுட்டு மயங்கி விழுந்துட்டார். விழுந்தா தேவர் என்ன நினைச்சிட்டாரு, இந்த ஆள் இறந்துட்டார் போல இருக்குன்ட்டு ஒன்று டாக்டரை தேடணும், இல்லையாட்ட சீக்கிரம் டாக்டரை கூட்டு வாங்க. முருகனை திட்டுறாரு, டே அறிவு கேட்டவனே, டே ஆண்டி உனக்கு அறிவு இருக்காடா, நீ எல்லாம் சாமியாடா, அந்த ஆள் உன் மேலே தான்டா பாட்டு பாடினா, அவனை கூப்பிட்டு அவன் செத்து போயிட்டான்டா, நீ தான் கொலை பண்ணியாடா அவனை. யாரும் முருகனை திட்டிக்கிட்டு இருக்காரு.
ஆனால் குன்னக்குடி வைத்தியநாதன் உடனே ஆள் வர சொல்லி டாக்டரை வர சொல்லி பார்த்து தண்ணியை தெளிச்சா மனுஷன் எழுந்துச்சு உட்காந்துட்டார். உட்காந்து அப்படி, ஏன்னா மூச்சு, நீங்கள் நாளைக்கு அந்த பாட்டை கேட்டு பாருங்க, மூச்சு வாங்க பாட்டு பாடியிருப்பார். அப்போ அவ்வளோ அழகாக தெரியும், ஏன்னா சிங்கிள் மோனோ மைக்கது. இவருக்கு எழுந்துச்சு உட்காந்து ஆசுவாசப்படுத்தின உடனே முருகனை திட்டினார்ல தேவர், அதே மனுஷன் திரும்பி, டே நீ கடவுள்ரா, நீ சாதாரணமான சாமியாடா, தமிழ் கடவுள்ரா முருகா, நீ சாதாரண கடவுள்டான்னு முருகனை திரும்ப வாழ்த்துறார். அப்படியான ஒரு பாடல் தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரியான பாடல்கள் காலம் கடந்து நிற்கக்கூடியது. உண்மையிலேயே தமிழ் ஒரு அற்புதமான மொழி. நான் நிறைவு செய்கிறேன். எப்படிப்பட்ட மொழின்னு கண்ணதாசன் வாயிலா சொல்கிறேன். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கும்பகோணத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு கும்பகோணம் மடத்தில் நடக்குது. கடைமடை பகுதியிலிருந்து ஒருத்தர் வர்றார். வர்ற லேட்டாக வர்றாரு. இவர் சொல்கிறாரு, யார் மட தலைவர் சொல்கிறாரு, அவர் தான் தலைமை, வாரும் கடைமடையரே அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பொருள். ஒன்று கடைமடை பகுதியிலிருந்து வர்றவரே அப்படின்னு அர்த்தம், இன்னொன்று முட்டாளுக்கெல்லாம் கடைசி முட்டாளே வா அப்படின்னு அர்த்தம். இவர் சேட்டை இந்த தமிழில் விளையாடுறது இருக்குல்ல, அவர் சொன்னார் வந்தேன் மடத்தலைவரே அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று மடத்தினுடைய தலைவரே அப்படின்னு அர்த்தம், இன்னொன்று முட்டாள்களின் தலைவனே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த சொல்லு ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் தமிழை எப்படி நீங்கள் பேசுனாலும் அழகு. அப்படிப்பட்ட ஒரு மொழி. இந்த நகைச்சுவை கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார், இந்த 24ஆம் தேதி அவருடைய நூற்றாண்டு தொடங்கியிருக்கு. இந்த ஒரு ஆண்டுக்கு அவருடைய கொண்டாட்டமாக நிகழ்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. முதல் நிகழ்வை நாங்கள் திருச்சியில் பேசினோம். கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார், அவர்கிட்ட கேட்குறப்ப தமிழ் எப்படிப்பட்ட மொழி அப்படின்னு கேட்குறப்ப, இந்தியாவில் தமிழுக்கு இணையாக இலக்கியம் இலக்கணம் வேற மொழியில் இல்லை. சமஸ்கிருதம் அவர் பிடிக்கிறது வேற. ஆனால் தமிழ் அளவுக்கு சொற்கள் உள்ள மொழி வேறு எதுவும் இல்லை, தமிழ் அளவுக்கு இலக்கியம் உள்ள மொழி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா கம்பன்லேருந்து வள்ளுவன்லேருந்து அன்னைக்கு இருந்த இளங்கோவிலேருந்து இன்னைக்கு அத்தனை பேர், ராமச்சந்திர கவிராவில் உள்ளிட்ட சங்க இலக்கிய கவிஞர்கள் உள்ளிட்ட மொழி வளம் நிறைந்த மொழி தமிழ். அப்படிப்பட்ட மொழியில் நீங்கள் மற்ற மொழிகளில் காதல் பாட்டு பாடிடலாம், ஆனால் தத்துவ பாட்டு பாடணும் அப்படின்னா தமிழ் மாதிரி உணர்வோடு வேற ஒரு மொழியில் பாடல் பாட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட மொழி, உலகம் கடந்து நிற்கக்கூடிய இந்த மொழி. இந்த மொழிக்கு ஒரு நகைச்சுவை மன்றத்தை வைத்து இத்தனை ஆண்டுகள் இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நகைச்சுவை மன்றம், ஐயா நேற்று உள்பட தினமும் என்னை கூப்பிட்டுருவார். ஐயா எத்தனை மணிக்கு வர்றீங்க, ரூம் போட்டிருக்கு, நீங்கள் காலையிலையும் வரலாம், மத்தியானமும் வரலாம், எப்போ வந்தீங்கனாலும் உணவு ஒரு வார்த்தை அடிக்கோடிடுவார், நான்வெஜ் என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிடணும் அப்படிம்பார். அப்படி ஈரோடு அப்படிங்கிறது உணவுக்கும் மரியாதைக்கும் பெயர் போன மண். அப்படிப்பட்ட மண்ணில் என்னை அழைத்ததற்கு, ஈரோடு நகைச்சுவை மன்றத்திற்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருப்பேன். இந்த மன்றம் இன்னும் பல இளைஞர்களை வென்றெடுத்து, இளைஞர்கள் வந்தால்தான் இந்த பூமி இன்னமும் செழிக்கும் என்கிற வகையில் அடுத்த கூட்டத்திற்கு குறைந்தபட்சம் என்னுடைய வேண்டுகோளாக ஒரு 50 இளைஞர்களையாவது உட்கார வைக்க வேண்டும் என்று. என்ன வந்ததுக்கு நீ எதாவது போட்டு விட்டு புரியான்னு கேட்குறியா? தானே, அதானே, அவரே இளைஞர் தான் சொல்லி இந்த நிகழ்வை வழங்கி இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை பாராட்டி விடைபெறுகின்றேன். வாய்ப்பிருந்தால் இந்த மண்ணில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.